योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. எல்லாருக்குமே சௌக்கியமா இருக்கணும்ங்கிற ஒரு விருப்பம் இயல்பா இருக்கு. சௌக்கியத்தை தான் நாம எல்லா இடத்துலையும் தேடுறோம், வெளியிலையும் தேடுறோம், வெளி விஷயங்கள் எல்லாம் தேடின்னு இருக்கோம். யாருமே துக்கத்தை விரும்பல, எல்லாரும் சுகத்தை தான் விரும்புறான். எந்த கர்மாவில் ஈடுபடுறதும் சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். சுகாய கர்மாணி கரோதி லோகா. துக்கம் இல்லாம இருக்கணும், சுகமா இருக்கணும்ங்கிறது எல்லாருக்குமே நேச்சுரலா இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் என்னெல்லாமோ சாதிச்சுட்டோம், இவ்வளவு சாஸ்திரங்களை வச்சுட்டு என்னெல்லாமோ இந்திரஜாலம் சாதிச்சுட்டோம் லோகத்துல. ஆனா சிம்பிளா நமக்கு அவசியமா இருக்கிற ஒரு விஷயம் சுகமா இருக்கிறது இன்னமும் சாதிக்கல. துக்கத்துடைய பாதை இல்லாத சுகத்தை தரத்துக்கு நமக்கு பாக்கியமான எந்த சாஸ்திரமும் இவ்வளவு நாள் கற்று தரல. அந்த ஒரு விஷயத்துல எல்லாம் பராஜயம்தான் இல்லையா? என்னெல்லாமோ மெஷின் கண்டுபிடிக்கிறோமே, ஏதோ ஒரு மெஷின் அதுக்குள்ள ஏறி உட்கார்ந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா சகல துக்கங்களும் போயிடும், நிம்மதி வந்துடும், சாந்தி வந்துடும். அப்படி ஒரு மெஷின் கண்டுபிடிக்கிறது தானே பீஸ் மேக்கர். பேஸ் மேக்கர் இப்ப வச்சுக்கிறா எல்லாரும். பீஸ் மேக்கர் கண்டுபிடிக்கிறது தானே, அதை காணோம். அதுக்கு பாக்கியமான எந்த சாமகிரியும் பிரயோஜனப்படுறதில்லை. வேதத்திலையும் வேதத்துடைய பூர்வ பாகத்தில எல்லாம் கர்மகாண்ட வேத பாகங்கள்லையும் வேதமும் நமக்கு இந்த ஒரு லட்சியத்தை சாதிச்சு தரத்துக்காகத்தான் யத்னம் பண்றது. இவன் எதை கேட்கிறானோ அதை வேதம் கொடுக்கிறது. இவன் முதல்ல போகத்தை கேட்கிறான், போகத்தை கொடுக்கிறது. அப்ப எப்போ இவனுக்கு விரக்தி வந்துடுத்தோ, கர்ம சாத்தியமல்லாத பூர்ணத்துவத்தை எவன் இப்ப விரும்புறானோ அந்த வேளையில தான் இவன் பிரம்ம ஜிக்ஞாசைக்கே அதிகாரியாகிறான். அது வரைக்கும் இவனுக்கு வாசனை இருக்கிறவரை, ஆசை இருக்கிறவரை, ஆக்ரகங்கள் இருக்கிறவரை அவனை கூப்பிட்டு வச்சு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணினாலும் நேற்று சொன்ன மாதிரி அந்யாபினிவேசம்ங்கிற ஒரு தோஷத்தினால இதனால சிரவணம் கூட பண்ண முடியாது. ஹிருதயம் வரை எட்டாது. அதனால வேதமே போனா போறது, இவன் என்னென்ன கேட்கிறானோ எல்லாத்தையும் கொடு. நேற்றுக்கு யமதர்மன் நச்சிகேதத்துக்கு என்னென்ன காட்டினானோ அதெல்லாம் பூர்வ வேத பாகம். சதாயுஷ புத்திர பௌத்ரான் விரணீஸ்வ பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்யமஸ்வான். எத்தனை மந்திரம் வேணும் இல்லையா? இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லலாம் நமக்கு. இதெல்லாம் கேட்கறது வேதம். என்ன இதெல்லாம் விரும்புறவனா இருந்தா எடுத்துன்னு போயேன். சதாயுஷ புத்திர பௌத்ரான் விரணீஸ்வ பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்யமஸ்வான் பூமேர் மகத் ஆயதனம் விரணீஸ்வ சதம் ச ஜீவ சரதோ யாவது இச்சசி. இவ்வளவும் கொடுத்து அந்த குழந்தை ஏமாந்து போகல, எதையுமே வாங்கிக்கல. நிறைய வருஷம் இரு அப்படின்னா வாங்கிக்கல. அந்த குழந்தை சொல்லிட்டு ஸ்வோபாவாம் மர்த்தியஸ்ய யதந்த கைதத் சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜா அபி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ தபைவவாஹா தவ நிருத்திய கீதே. எனக்கு இந்த நிருத்தியம், கீதம், டான்ஸ், பாட்டு எல்லாம் வேண்டாம். எதை அடைஞ்சுதானால் அதுக்கு மேல எது அடையறதுக்கும் விருப்பம் வராதோ, எதை அடைஞ்சுதானா பூர்ணமான சாந்தி வருமோ, எதை உணர்ந்தா மரணம் இருக்குங்கிற பீதி விலகுமோ,
அதை நீ எனக்கு சொல்லிக் கொடு. ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தீத்யேகே நாயமஸ்தீதி சைகே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்வயாகம் வராணாமேஷ வரஸ்திருதியா. மிருத்யுவை ஜெயிக்கக்கூடிய பிரம்ம வித்யை எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு அந்த குழந்தை கேட்டது இல்லையா? அப்பவும் முதல்ல அந்த குழந்தையை டெம்ப்ட் பண்ணி இந்த மார்க்கத்திலேருந்து வெளியில கொண்டு போகிறதுக்கு தான் பார்த்தார். அது எதுவும் வழங்காம, அதுக்கு எதுக்குமே தான் வசமாகாம இருந்த பொழுது துவாதிருங்னோ பூயாத நச்சிகேத பிரஷ்டா. ஏ குழந்தை, ஒன்ன மாதிரி இந்த பிரம்ம வித்தியை கொடுங்கோ அப்படின்னு கேட்கிற ஒரு பிரஷ்டா எனக்கு கிடைக்கட்டும். ஞானத்தில் அந்த மாதிரி ஒரு விருப்பம், ஒரு பசி இருக்கிற, ஒரு பிரம்ம ஜிக்ஞாசை இருக்கிற ஒரு முமுக்ஷு வேற யாரையுமே நான் காணமே, உன்னை கிடைச்சிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லித்தான் நேற்றுக்கு நாம பார்த்தோம். கட்டோபனிஷத் உபதேசமாச்சு. கட்டோபனிஷத்துல ஏதோ ஒரு சில மந்திரங்களை நாம ஸ்பர்ஷம் பண்ணினோம், அவ்வளவுதான். உபனிஷத்தோட பிரயோஜனம் ஏதோ ஒரு மந்திரத்தாலேயே முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துட்டா போதும். உபனிஷத்தை என்ன சொல்லித்து? உத்திஷ்டத ஜாகிரத பிராப்யவரான் நிபோதத சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தையா துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி. ஸ்ருதி சொல்லித்து இந்த பிரம்ம வித்யா மார்க்கம் இருக்கே, ஒரு வாழ்த்தலையில நடக்கிற மாதிரி இருக்கிற மார்க்கம்பா, ரொம்ப ஜாகிரதையா. என்னப்ப இதுல ஒரு கஷ்டம் அப்படின்னா மனசு ஏமாத்தி விட்டுடும். மனசு ஏமாத்தி விட்டுடும். அது பல பல விஷயங்களை கொடுத்து நம்மளை மோகம் பண்ணும். அதுல எதுலையும் விழுந்து போகாம இந்த ஞானத்தையே அவன் வரிக்கிறானோ. அதான் முதல்ல நாம நேற்றுக்கு சொன்னோம், ஆத்ம ஜானாது அந்நது சரணம் அபஷ்யன் இல்லையா? ஆத்ம வித்தியை தவிர வேற எதுவும் தனக்கு கதி இல்லைன்னு எவன் பார்க்கிறானோ அவனுக்கு தான் இது பிரகாசம். முமுக்ஷுவும் சுகத்தை தான் விரும்புறான். ஆனா அவனுக்கு தெரியறது சுகம் வெளியில இல்லைன்னு தெரியுது. சுகம் ஸ்வஸ்வரூபமா, தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபமா, தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள கூடமாயிருக்கு, பிரகாசிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு தெரியுது. கூடோ ஆத்மா ந பிரகாசத்தே திருஷ்யதே து அக்ரியயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபி. அக்ரமிவ அக்ரியயா அப்படின்னா தீட்டின புத்தி. அந்த புத்தி சூக்ஷ்ம புத்தி, சுத்த புத்தி. சில பேருக்கு புத்தி சூக்ஷ்மமாவும் இருக்காது, சுத்தமாவும் இருக்காது, தீக்ஷ்ணமா இருக்கும். அந்த தீக்ஷ்ணமா இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், பவர் இருக்கும். ஆனா சூக்ஷ்ம விஷயத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு இருக்கிற பவர் இருக்காது. ஸ்வஸ்வரூபத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு இருக்கிற பவர் பகவானே பகவத்கீதையில சொல்றார், யாரு என்கிட்ட பக்தி பண்றாளோ அவளோட புத்தியை நான் நிர்மலம் பண்ணிவிடுவேன். அவளோட புத்தியை நான் நிர்மலம் பண்ணி தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹா நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வத ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. பாகவதத்துல வேதாந்தம் புரியலையானால் என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த ஆத்மாவில மனசு பிரவேசம் பண்ணணும். சிரவணம் பண்றேன் நீங்க எப்போ ஒரு க்ஷணத்துல சிரவணம் பண்ற விஷயத்தை விட்டு நம்ம ஸ்ரத்தா சக்தி ஸ்ரோதாவோட ஸ்வரூபத்தையே நோக்கி நாடுறது. சிரவணத்தோட வர்பல் மீனிங் உங்க மனசுலயே நிக்கல, வாச்சியார்த்தமே நிக்காம அதோடைய லட்சியார்த்த பானம், லட்சியார்த்தம் ஹிருதயத்துல பிரகாசிக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலை, அதுக்குதான் நாம சமாதி அப்படிங்கிறோம். சத்யோஜாத்தமான சமாதி. இதே ஒரு சாந்தி துர்காஸ்தவம்னு ஒரு சமயத்துல எழுதினது. அதுல இந்த விஷயத்தை அந்த சமயத்துல அது பாவமா வந்தது, ஸ்லோக ரூபத்துல அதை எழுதி வச்சு, சத்யோஜாத சமாதி ஜாத லஹரீம் ஆத்யாம் சிதானந்தஜாம் சத்யார்த்தாந்தர திருஷ்ட தேசிக கிராஜாஜ்வல்யமானாம் தியம்
சம்புத்தியாத்மனி ரூடயோகஜ பலாத் சம்பஷ்யமானாம் பஜே சாந்தியாயுக்த பவாந்தராந்தரசரீம் அஸ்மத் ஜகநாயகீம் சத்யோஜாத சமாதிஜாத லஹரீம் ஆத்யாம் சிதானந்தஜாம். அது எப்படி பிரகாசிக்கிறதுனா சத்யார்த்தாந்தர திருஷ்ட தேசிக கிரா ஜாஜ்வல்யமானாம் தியம். அந்த தேசிகனுடைய வச்சனம் குரு வச்சன லவம் அது சிரவணம் பண்ற க்ஷணத்திலேயே அந்த வார்த்தைக்கு ஒரு அச்சிந்திய சக்தி, சப்த சக்திக்கு ஒரு அச்சிந்தியம். சப்த சக்தேக அச்சிந்தியத்துவாது இல்லையா? அந்த அச்சிந்தியமான அந்த சப்த சக்தி என்ன பண்றது, உள்ள இருக்கிற அவித்ய ஆவரணத்தை நீக்கம் பண்ணி நம்ம ஸ்ரத்தை நம்ம ஹிருதயத்தை நாடி இதுவரையா கேட்காத ஒரு சிம்பிள் கொஸ்டினை நம்ம ஹிருதயத்துல கேட்கிறோம். அவ்வளவுதான். இவ்வளவா நாம என்னென்னலாமோ கொஸ்டின் கேட்டு இருக்கோம், எதையெல்லாமோ பத்தி கேட்டு இருக்கோம். இப்ப முதல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. சந்தேகமே அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம் நாம. அந்த கேள்வி வந்துடுச்சுன்னா சந்தேகம் எல்லாம் நின்று போச்சு. என்ன கேள்வினா, சந்தேகம் எல்லாம் யாருக்கு வருதுன்னு ஒரு கேள்வி. இந்த சந்தேகப்படுறவன் யாரு? ஏன்னா சந்தேகம் தீர்த்துட்டு தீராது. நிறைய பேர் எனக்கு சந்தேகம், ஒரு டவுட், அந்த டவுட் தீரவே தீராது. உத்தவருக்கே தீரல. பகவான் பாகவதத்துல உபதேசம் பண்ண உத்தவர் சொல்றார், பகவானே சம்சயம் தீர்ந்து போக மாட்டேங்கிறதே பகவானே. அப்போ பகவான் சொல்றார், இப்ப தீர்த்து கொடுத்து விடுறேன் உனக்கு சந்தேகத்தை அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை படிச்சா அப்புறம் சந்தேகமே வராது. ஏன்னா ஒன்னும் புரியாது. என்ன சந்தேகத்தை தீர்த்து கொடுக்க பகவான் கிட்ட கேட்டு பகவான் என்ன சொல்றாருன்னா, சயேஷ ஜீவோ விவர பிரசூதி பிராணேன கோஷேன குஹாம் பிரவிஷ்டா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். சந்தேகம் தெளிவு கேட்டா பகவான் என்ன சொல்றாருன்னா, ஹே உத்தவா, இந்த சந்தேகப்படுற ஜீவன் இருக்கானே அவன் ஹிருதயத்துல எங்கேந்தோ ஒரு சுஷீரத்துக்குள்ளேந்து வெளியில வரான். அது என்ன மந்திரம்? ஸ்லோகம் வேத புருஷ சுத்தம். சுஷிரகம் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் இல்லையா? அந்த சுஷிர ஹிருதய சுஷிரத்துக்குள்ளேந்து இந்த ஜீவ அகந்த இல்லையா? அப்ப சுஷுப்தியில யாராவது சந்தேகம் கேட்பாளோ? சொப்பனத்தில் வேணா சந்தேகம் கேட்கலாம், ஜாகிரத்துல வேணா சந்தேகம் கேட்கலாமே தவிர சொப்பனம் இல்லாத சுஷுப்தியில யாராலையாவது சந்தேகப்பட முடியுமா? சாதனை பண்ண முடியுமா? தபசு பண்ண முடியுமா? விசாரம் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. ஏன்னாக்கா சாதனை பண்றவன் அங்க இல்லை, விசாரம் பண்றவன் அங்க இல்லை, சந்தேகப்படுறவன் அங்க இல்லை இல்லையா? அந்த சந்தேகப்படுறவன் பின்ன எங்க நுழையறான்? எழுந்திருக்கிற போது நுழையறான். தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிற போது, எழுந்திருக்கிறதுனால என்ன அப்படின்னாக்கா, சுகமாயிருந்த நிலையில ஒரு ஆசாமி பிறந்தான். சிறியதொன்று பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் இல்லையா? ஒன்னு சிறியதொன்று பிறந்தது. ஒரு ஜீவ பாவம், ஜீவம் கல்பயதே பூர்வம் ததோபாவான் பிருத்தக் விதான். முதல்ல அந்த ஜீவ கல்பனை தோன்றது, நான் அப்படின்னு தோன்றது. அதுக்கப்புறம் நீ அவன்கிறதெல்லாம் பின்னால வருது. மீதி இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அதுல இருந்து விரியறது. அந்த அகங்காரம் விரிஞ்சு கொடுத்துனா மீதி இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் விரிஞ்சு மீதி இருக்கிற தாட்ஸ் எல்லாம் நினைப்பெல்லாம் வருது. இந்த சந்தேகப்படுறவன் யாரு அப்படின்னு கேட்டானா, நான் அப்படின்னு சொல்றேனே, இந்த நானோட ஸ்வரூபம் என்ன? இந்த நான்கிற அந்த ஸ்பந்தனம் அது எப்படி இருக்கு, அதோட தன்மை என்ன, அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து ஹிருதயத்துல பூந்து பார்க்க. வேதமே சொல்றது எப்படி பார்க்கணும்னா, ஹிருதா மனிஷா அப்படின்னு. அந்த மனிஷ புத்தி ஹிருதயத்துக்குள்ள பூந்துக்கட்டும். ஹிருதயத்துக்குள்ள பூந்துக்கிறதுனா எங்கேருந்து இந்த அகங்காரம் உதிக்கிறதோ அந்த இடத்துக்குள்ள நாடி போகணும். இந்த அகங்காரத்தோட மூலஸ்தானத்தை ஸ்வரூபத்தை நாடி பார்க்க இந்த அகங்காரம் இருப்பில்லாம மறைஞ்சு போயிடுறது. அது என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற போது அந்த ஜீவ கல்பனை இருக்கே, அது கல்பனையா இருக்கிறதுனால ஸ்வரூபத்துல மறைஞ்சுடுறது.
அங்க தானே தானாக இன்னொரு வஸ்து தானே தானாக பிரகாசிக்கிறது. அது அகங்காரம் அல்ல, அது பூர்ண வஸ்து, ஸ்வஸ்வரூபம் ஹிருதயத்துல பிரகாசமாகிறது. அப்படி ஒரு க்ஷண நேரத்துக்கு பிரகாசமானா கூட நமக்கு தத்துவஞான தெளிவு ஏற்பட்டுடும். ஆனா தெளிவு ஏற்பட்டாலும் வாசனை இருக்கிறவரை, அவித்யா சகலம் இருக்கிறவரை திரும்ப திரும்ப மனம் கிளம்பிண்டே இருக்கும். இந்த அபிமானம் இல்லாத ஸ்வரூபத்துல இருக்கிற ஸ்திதி, அதுக்குதான் பிரத்யக் ஸ்திதி அப்படின்னு பகவத்பாதால் சொல்ற. யதா யதா பிரத்யகவஸ்திதம் மனஹா, விவேக சுடாமன். ஆத்ம விசாரம் பண்ற போது அப்பப்போ பிரத்யக்கல போய் நிக்கிறது. ஜாகிரத அவஸ்தையிலேயே நேச்சுரலா சிலப்ப நிற்கும். நம்ம விசாரம் பண்ற போது அது நேச்சுரல் இல்லை, அது கான்சியஸ். நேச்சுரலுக்கு ஆப்போசிட் அன்நேச்சுரல். ஆனா இது அன்நேச்சுரல் இல்லை, கான்சியஸ். உணர்வோட பண்றோம், போதபூர்வம் பண்றோம் இல்லையா? தூக்கத்துல போதத்தோட தூங்கலையே, தூங்கி போயிடுறோம். விசாரம் பண்ற போது கான்சியஸா பண்றோம். ஆனால் நம்மளை தெரியாம பல நேரத்தில் அப்படி இருப்போம். பிரகிருதிகளை எதையாவது பார்க்கிற போது, ஏகாந்தமா இருக்கிற போது, யோகாரூடர்களா இருக்கிற ஞானிகளோட சந்நிதியில் இருக்கிற போதெல்லாம் நம்மளை தெரியாம நம்ம மனசு அந்த நிலையில போய் நிற்கும். ஆனா தெரிஞ்சு நிக்கல, தெரியாம இந்த பிராணன் மனசு எல்லாம் ஹிருதயஸ்தானத்தை போய் அடங்கிடும். சில சமயத்துல சத்சங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அப்படியே இருப்போம். ஆனால் இருந்தப்புறம் திருப்பி கிளம்பிடும். ஏன்னா இருந்தது சம்பன்னமானது ஸ்வரூபத்தில்தான் அப்படின்னு தெரியல. அந்த பிரத்யபிக்ஞை வரல, அந்த ரெக்கக்னிஷன் வரல. ஸ்வரூபத்துல சம்பன்னனா இருந்தும் ஸ்வரூப சம்பந்தனா இருந்தேன் அப்படின்னு தெரியாம இவன் என்ன பண்றான், நான் தியானத்துல இருந்தேன், இவ்வளவு நேரம் ரொம்ப சுகமா இருந்தது, ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு ஏதோ ஒரு ரிமார்க் பண்ணிட்டு திருப்பியும் அதை ஒரு போகமா பண்ணிட்டு விடுறான். இதெல்லாம் சூக்ஷ்ம விஷயங்கள் இருந்தாலும், அதனால நமக்கு வேண்டியதான சுகம், நமக்கு வேண்டியதான சாந்தி நமக்குள்ளேயே இருக்கு. அதுதான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இதெல்லாம். சாந்திங்கிறது நம்ம ஸ்வரூபம், சுகம்ங்கிறது நம்ம ஸ்வரூபம். ஆத்மாவோட பேரு தான் சுகம். ஜாகிரத்துல சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு இல்லையா? சொப்பனத்திலையும் சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. சுஷுப்தியில இது ரெண்டு இருக்கும். இதுவரையா உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னதுன்னா, துக்கமா தூங்கினேன்னு இதுவரையா யாரும் சொல்லல. உலகத்துல எல்லாம் போர் அடிச்சு போயிடுறது, தூக்கம் மாத்திரம் யாருக்கும் போர் அடிக்கவே மாட்டேங்கிறது. ஏதாவது போர் அடிச்சதுன்னா பரிகாரமே தூக்கம் தான் இல்லையா? அந்த நிலையில சுகம் இருக்கு. அந்த சுகமும் எதையாவது பார்த்து கேட்டு மனத்து ருச்சிச்சு ஸ்பர்சிச்சு வந்த சுகம் இல்லை. சுகத்தை அனுபவிக்க கூடின ஒரு ஆளு இருந்து அனுபவிக்கிற சுகம் இல்லை. பார்க்கணும். பகவத்பாதாள் சின்ன குழந்தையா போய் 8 வயசு பையனா போய் கோவிந்த பகவத்பாதாள் முன்னால போய் ஓங்காரேஸ்வரத்துல போய் நிக்கிறா. அப்ப கோவிந்த பகவத்பாதாள் இந்த குழந்தைய பார்த்து, நீ யாருப்பா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே, உன்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டாளாம் அப்படின்னு கதை. அப்போ இந்த கேள்வியே நமக்குள்ள இருக்கிற சகல அத்தியாசத்தையும் எழுப்பும் இல்லையா? ஒரு துவம்முக்கு முன்னால வந்தாலே அகம் வந்துடும். முன்னால ஒரு ஆள் வந்தாலே நான் என்ன டிஃபைன் பண்ணிக்கணும். இதனால்தான் விவகாரமும் பிரம்ம வித்தியமா சேர்ந்து போகாதுங்கிறது. ஒரு கூட்டத்துல வந்தாலே நம்ம ஸ்தானம் எங்கன்னு முதல்ல பார்த்துப்போம். நம்ம இந்த விவகாரத்துல என்ன டிஃபைன் பண்ணாம இருக்க முடியாது. விவகாரத்துல அத்தியாச தோஷம் இல்லாம விவகாரம் பண்ணவே முடியாது. அனத்தியஸ்தாத்ம பாவேன தேகேன கஷ்டித்து வியாபிரியதே அப்படின்னு பகவத்பாதாள் சூத்திர பாஷ்யம். அத்தியாசம் இல்லாம எப்படி விவகாரம் பண்றது? விவகாரமே பண்ண முடியாது. விவகாரம் பண்றது இக்னரன்ஸ் கிரீப்ட், ஒன்னும் பண்ண முடியாது.
அதனால விவகாரம்ங்கிறது அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேரு தான். ஞானி எப்ப தெரியும்னா விவகாரத்திலையும் இவனுக்கு அத்தியாச தோஷம் இல்லையானால் அவன் பூர்ண வஸ்து. ரமண மகர்ஷி சின்ன பையனா இருக்கிற போது நேத்தி கட்டோபனிஷத்துல சொல்ல விட்டு போச்சு. எப்படி நச்சிகேதஸ் யமலோகத்துக்கு போய் யமங்கிட்டேந்து பிரம்ம வித்யை வாங்கிட்டு வந்தாரோ அந்த மாதிரி தான் ரமண பகவான் யமலோகத்துக்கு போய் யமங்கிட்டேந்து பிரம்ம வித்யை வாங்கிட்டு வந்தார். 16 வயசு பையன் மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் தெற்கு கோபுரம் 4 அடி நடந்தா அந்த வீடு இருக்கு. இப்போ நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதுல மேல இருக்கிற ஒரு ரூம். இந்த பையன் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் கிடையாது, தனியே இருக்கிற போது காரணம் இல்லாம ஒரு பயம் உள்ள மரணம் வந்துடுத்துன்னு ஒரு பயம். அது பகவான் பின்னால சொல்றார், மரணத்தையும் நான் பார்த்தேன், மரண பயத்தையும் நான் பார்த்தேன். அதுதான் ஆச்சரியம், வித்தியாசம். நமக்கு பயம் வந்துடுத்துன்னா பயம் நம்மளே ஆயிடுவோம் இல்லையா, விருத்தி சாரூபியம் வந்துடும். அப்படி இல்லாம மரணத்தையும் நான் பார்த்தேன், மரண பயத்தையும் நான் பார்த்தேன். மரணம் வந்துடுத்து, இந்த சரீரம் இறந்து போறது அப்படின்னு ஒரு பயம் பிரபலமா. இதை யார்கிட்டயாவது போய் கேட்கணும்னு அந்த பையனுக்கு தோணல. அன்னைக்கு அந்த வீட்டுல யாரும் இருக்கல. தான் பாட்டுக்கு அப்படியே நிமிர்ந்து படுத்துண்டு கையெல்லாம் அப்படியே நீட்டி வச்சுண்டு மரணத்தை அப்படியே அனுபவிச்சாராம், அபிநவிச்சு. இந்த சரீரம் இறந்து போயிடுத்து, சரீரத்தை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்துல போய் எரிச்சுட போறான். அதை பிற்காலத்தில் அவர் சொல்றார், சரீரத்தை எடுத்துட்டு போறதாகவும் ஸ்மசானத்துல போய் நெருப்பு வைக்கிறதாகவும் நான் பார்த்தேன். சரீரம் எரிஞ்சு போறது, சரீரம் நெருப்பு வச்சு எரிஞ்சு போறது, சரீரம் எரிஞ்சு போற போது நான் இல்லாம ஆகிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி. இது பார்க்கணும். இந்த ஜென்மாவில் அந்த பையன் ஒரு சத்சங்கத்துக்கும் போகல. நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமானா எவ்வளவோ ஜென்மாவில் இருக்கிற சிரவண சம்ஸ்காரம் தான் சொல்லணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி எப்படி வரும்? இப்படி ஒரு கேள்வி எப்படி வரும்? எவ்வளவோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி மரணத்துக்கு பக்கத்துக்கு வேற போறா, யாரும் கேட்கறது இல்லையே. மரணம் வந்துடுத்து இந்த ஸ்மசானத்துல போய் சரீரத்தை எரிச்சுட போறா. இந்த சரீரம் எரிஞ்சு போகிற போது நான் இல்லாம ஆகிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி. சரீரம் எரிஞ்சு போறது, சரீரத்திலேருந்து அந்நியமா நான் 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 நான்ங்கிற ஒரு அனுபவம், ஒரு திருக்கூத்து. அகம் அகம் இதி நிருத்தியதி போஹோ, அந்த நடனம் ஆடுறேங்கிற. தட்சிணாமிருதி ஸ்தோத்திரத்துல பகவத் பாதால் சொல்றான், பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவர்த்தாசு அனுவர்த்தமானம் அகம் இதி அந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி. ஒன்னும் மறைச்சு வச்சுக்கவே இல்லை, நம்ம தான் மறைச்சு வச்சதுங்கிறோம். பாகவதத்துல சொல்றார், பகவான் ஒன்னும் மறைக்கவே இல்லை. அனாவிருதத்வாத் பகிரந்தரம் நதே சர்வஸ்ய சர்வாத்மனஹ ஆத்மவஸ்துனஹ. அனாவிருதத்வாது, எங்க ஆவரணம்? ஆவரணமே இல்லையே. ஆவரணம் நீதான் சொல்லிக்கிறே தவிர பிரகடனம் பண்ணிட்டே இருக்காது. என்னதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். அபரோக்ஷம் எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம. ஆத்மா சர்வாந்தரஹ சர்வானுபூஹு. எல்லாருமே அனுபவிக்கிறாங்கிறது வேதம், வேத பிரமாணம். எல்லாருடைய அனுபவத்திலையும் நான் 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 ஒன்னு இருக்கு. அது சரீரம் எரிஞ்சு போற போதும் அந்த நான்கிற பிரபலமான அனுபவத்தை பார்த்து அந்த பையன் கேட்கிறான், இது என்ன? இது சரீரத்திலேருந்து அந்நியமா இருக்கேன். சரீரம் எரிஞ்சு போற போதும் நான்கிற இந்த அனுபவம் பாதிக்கப்படாம பிரகாசிச்சுட்டு இருக்கே, அதுதான் நான், அதுதான் என்னுடைய ஸ்வரூபம், இதுதான் ஆத்மா, இதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு ஒரு வேகமா ஏற்பட்ட ஒரு மனனம், ஒரு பிரத்யபிக்ஞா. அந்த பிரத்யபிக்ஞா அப்படின்னா என்னன்னா, அந்த ஸ்வரூபத்தை உணர்ந்து ஸ்வப்பனத்துல இருக்கிற, இப்ப ஸ்வப்பனத்துல நான் ஒரு ராஜான்னு சொப்பனம் பார்த்தேன். ஜாகிரத்துல எழுந்த உடனே க்ஷணத்துக்குள்ள அந்த சொப்பனத்துல பார்த்த பர்சனாலிட்டி கிட்ட கனெக்ஷனே இல்லையா நமக்கு, இல்லையா? அதே மாதிரி இந்த ஆந்தரிகமா ஏற்பட்ட அந்த போதானுபவத்தை
தான் அப்படின்னு அபிமானிச்சுண்டு அந்த க்ஷணத்திலேயே இந்த ஜாகிரத்துல இருக்கிற அந்த பையனோட அந்த வியக்தித்வம் இருக்கே அதுகிட்ட இருக்கிற சம்பந்தம் போயிடுது. அதுதான் சாட்சாத்காரம். அந்த பர்சனாலிட்டி கிட்ட இருக்கிற கனெக்ஷன் போயிடுச்சு. அந்த இந்த வியக்தி இருக்கானோ இல்லையோ இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் ஆகாசம். இது லோகத்துல எப்படி இருக்கு, பிறந்தது இறந்தது போறது என்னெல்லாமோ நீங்கள்லாம் இருக்கிற மாதிரி இதுவும் இருக்கு, அந்த சரீரங்கள்லாம் இருக்கிற மாதிரி இந்த சரீரமும் இருக்கு. அதுதான் தரிசனம். பஷ்யதி அந்நிய சரீரவத்து. அந்த ஒரு க்ஷண நேரத்துல அந்த சுவாத்ம சாட்சா்காரம் ஆத்ம நிஷ்ட ஏற்பட்டு. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கே தெரியாது தனக்கு என்ன நடந்ததுன்னு. அதுதான் அது வேடிக்கை. தனக்கு ஏற்பட்ட அனுபவம் ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றும் தெரியாது. நம்ம எப்படி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துதானே நிவர்த்தியை பார்த்துப்போமோ அந்த மாதிரி பார்த்துட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவண்ணாமலையில பாதாளலிங்கத்தில் அந்த சமாதி ஸ்திதியிலேயே இருந்த அந்த பையனை சேஷாத்ரி சுவாமிகள் தான் காட்டி கொடுக்கிறார். உள்ள ஒரு சாமி இருக்கு, போய் பாரு அப்படின்னு அங்க இருக்கிறவாள்கிட்ட ஒரு முதலியாரை பார்த்து, இவர் அந்த ஒரே குகை, அதுக்குள்ள பூரா அழுக்கு, மீதி இருக்கிற பிராணிகள்லாம் அதை கை கால்லாம் கடிச்சு அப்படியே திரவிச்சு போயிடுத்து கால்லாம். அப்படி உட்கார்ந்து இருக்கார். சேஷாத்ரி சுவாமிகள் வெளியில உள்ள ஒரு சாமி இருக்கு, போய் பாரு அப்படின்னு போயிட்டார் அவர். இவாள்லாம் இந்த ஒரு முதலியார், அவர் உள்ள போய் அவ எல்லாமே தூக்கி எடுத்துன்னு வரா வெளியில. அப்புறம் சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணின பால் வாயில விட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சுஷ்ரூஷ பண்ணி அங்கங்க இருந்து முடிவில் ஒரு இலுப்ப மரத்து கீழே அப்படியே இருக்கிற போது ஈஸ்வரன் குருங்கிறது பிரகிருதியில இருக்கார். எவ்வளவோ ஜென்மாவா நம்மளை தொடர்ந்து இருக்கார். நமக்கு சாமக்ரி லோபமே வராது, சாமக்ரி லோபமே வராது. எதுக்கு சொல்றேன்னா, இலுப்ப மரத்துல இந்த பையன் பூர்ண ஞான நிஷ்டையில இருக்கான். ஆனா தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பத்தி அந்த பையனுக்கு ஒரு புத்திக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிற போது யார் யாரெல்லாமோ இந்த கோவிலூர் மடத்தை சேர்ந்தவா, இங்க ஒரு சாமி இப்படி கோமணம் கூட, அந்த டைம்ல கோமணம் கூட கிடையாது. பிற்காலத்துல ஒரு பக்தர் பகவானே இப்படி கோமணம் மட்டும் கட்டின்னு இருக்கீங்களே அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார், அது என்ன பண்றது, ஓய் சமூகத்துக்கு அது தேவைப்படுறது அப்படின்னு. அவர் இது மட்டும் கட்டின்னு இருக்கலன்னா இது கூட எனக்கு தேவையில்லை, சமூகத்துக்கு தேவைப்படுறது அப்படின்னு. யாரோ கட்டி விட்டது அந்த காலத்துல, அதுக்கப்புறம் அது இருந்தது, அவ்வளவுதான். அந்த இலுப்ப மரத்து கீழே அப்படி இருக்கிற போது இந்த கோவிலூர் மடத்தை சேர்ந்த நிறைய சாதுக்கள் யோக ஞான வாசிஷ்டம், வேதாந்த சூடாமணி, கைவல்ய நவநீதம், இந்த மாதிரி இருக்கிற தமிழ் வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த பையன் முன்னால வழக்க படிப்பாளாம். அது எதுக்கு, சுவாமிகள் தான் உட்கார்ந்து இருக்கார், முன்னால உட்கார்ந்து இருந்துட்டு போனதானே பெருசா படிப்பாளாம். இது பகவான் பின்னால சொல்றார், படிக்க படிக்க நான் பேசாம தான் இருந்தேன், மௌனம் தான். ஆனா நேற்று சொன்ன மாதிரி அப்படியே ஜாக்கிரதை தான். அவ படிக்க படிக்க அது காதுல விழுறது. அது பிற்காலத்துல சொல்றார், இவ நம்ம கதையைத்தானே படிக்கிறா அப்படின்னு தோணிதான். இவ இதுக்காக மனுஷியா சாதனை பண்றாளாக்கும், விசாரம் பண்றாளாக்கும், இந்த நிலையை அடையறதுக்கு முயற்சி பண்றாள்னால அப்பதான் தெரிஞ்சுதான். அது மாத்திரம் இல்ல, அன்னைக்கு படிச்ச பாடல்கள் பூரா உள்ள ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால பின்னால யாரு கேட்டாலும் அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கோ ஒன்னும் கஷ்டமே இருக்கல. அப்போ மரணத்தோட லோகத்துக்குள்ள போய் மரணம் இல்லாத நிலைய ஸ்வரூப ஞானத்தை அடைஞ்சு திரும்பி வந்த நச்சிகேதஸோட கதை ஒரு சாம்பிள். அது எல்லா மகான்கள் வாழ்க்கையிலையும் நடந்துட்டே இருக்கும். நாமதேவர் ஒரு அபங்கத்துல சொல்றார், நான் உயிரோட இருக்கிறதையே என்னுடைய நான் என்னையே கர்ப்பம் தரிச்சு பெற்றேன் அப்படிங்கிற, என்னுடைய மரணத்தையே நான் பார்த்தேன் அப்படிலாம் பாடியிருக்காவா. அப்படின்னா அது எப்பவோ இருக்கா, அது நடந்தாகணும். அப்பதான் தெரியறது இந்த சரீரத்துக்கும் தனக்கு சம்பந்தம் இல்லை, சரீரம் மிருத்யு தான் அமிர்தம் அப்படின்னு அப்பதான் தெரியுது. அந்த சுவானுபூதியை கொடுக்கறதுக்கு தான் வேதாந்த விசாரம். வேதாந்தார்த்த விசாரேன ஜாயத்தே ஞானம் உத்தமம், ஏன ஆத்யந்திக சம்சார துக்கநாசோ பவத்யனு.
வேதாந்தார்த்த விசாரத்தினால என்ன மகாலாபம் அப்படின்னாக்கா, அவித்தை, புத்தியில இருக்கிற அவித்தையை நீக்கம் பண்ணி ஸ்வரூப சாட்சா்காரம் ஏற்படுறது. நமக்கு எல்லாம் தெரியறது, நம்ம யாருங்கிறத மறந்துட்டோம். நம்ம யாருன்னு கேட்டா இவன் அவன் சொல்றோம், நம்ம ஆத்மான்னு சொல்றத மறந்துட்டோம் இல்லையா? ஆதிசங்கரர் நிக்கிற போது கோவிந்த பகவத் பாதர் நீ யாருன்னு கேட்கிற போது, நான் சங்கரர் சிவகுருவோட பிள்ளை, காலடியிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லல. ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூக அனைகாந்திகத்வாத் சுஷுப்தியேக சித்தஸ்ததேகோவசிஷ்ட சிவः கேவலோஹம். பஞ்சபூதாத்மகமான எதுவும் நான் இல்லை, சுஷுப்தி நிலையிலையும் எது சித்தமாயிருக்கோ அந்த ஸ்வரூபமே நான். ஜாகிரத்திலையும் சொப்னத்திலையும் என்னென்னலாமோ வந்துடுறது. இது எதுவும் சரீரம் மனசு எதுவும் இல்லாத நிலை இல்லையா? ஜாகிரத்துல சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, நான் இருக்கேன். ஸ்வப்னத்துல சரீரம் இல்லை, மனசு இருக்கு, நான் இருக்கேன். சுஷுப்தியில சரீரமும் இல்லை, மனசும் இல்லை, நான் இருக்கேன். நான் எப்படி இருக்கேனா இல்லையா சந்தேகம். சில பேர் சொல்லுவோம், இல்லையே சுஷுப்தியில நான் இல்லையே அப்படின்பா. அப்படின்னா இறந்து போயிட்டேலா? இல்லையே இருக்கேனே அப்படின்பா. அதானது இந்த நான் இல்லைங்க. நான் எதுகிட்ட நாம தாதாத்மியம் வச்சுட்டு இருக்கோமோ அந்த நான் இல்லை. உண்மையான நம்ம சத்தை, நம்ம இருப்பு, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை சுஷுப்தி அப்படின்னா தூங்கினா சாட்சா்காரம் வந்துடுமா? வரவே வராது. தூங்கினா யாருக்கு சாட்சா்காரம் வந்துவிடாது? தூக்கத்தை ஜெயிக்கணும். நித்ராயாக லோகவார்த்தாயாக சப்தாதேரப்பி விஸ்மிருத்தே கொச்சின் அவசரம் தத்வா சிந்தைய ஆத்மானம் ஆத்மனி. தூக்கத்தினால இல்ல, தூக்கம் ஒரு நிலை, ஜாகிரத் ஒரு நிலை, ஸ்வப்னம் ஒரு நிலை. தூக்கத்துல ஜாகிரத்தோட சொப்பனத்தோட விக்ஷேபங்கள் இல்லாம ஆனதுனால சுகம் தெரிஞ்சது. அந்த சுகம் சொப்பனத்திலையும் இருக்கு, ஜாகிரத்திலையும் இருக்கு, இப்பவும் இருக்கு. தூங்கினத்தினால தெரியாது. தூக்க நிலையில ஏற்படுற அனுபவத்தை நன்னா விசாரம் பண்ணி கொடுத்தனா ஆத்ம சாட்சா்காரம் வந்துடும். விவேக சூடாமணியில சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பாஷ்யம் பண்ற போது இது ரொம்ப விஸ்தாரமா எடுத்து சொல்லியிருக்கான். சுஷுப்தி நிலையை யாரு பிராம முகூர்த்தத்துல நன்னா விசாரம் பண்ண, ஏன்னா அப்பதானே தூங்கி எழுந்திருப்போம். மத்தியானம் தூங்கி எழுந்திருந்தாலும் கிடைக்காது. அது நன்னா வேலை பண்ணி களைச்சு போய் தார்மீகமான வாழ்க்கை நடத்தினாதான் சுஷுப்தி கூட கிடைக்கும். இல்லைனாக்கா இந்த குழந்தைகள் தூங்கி எழுந்திருக்கிறது பாருங்க, அந்த முகத்தை பார்த்தா அப்படியே சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த குழந்தைகள் தூங்கி எழுந்திருக்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு சுஷுப்தினா என்னன்னு தெரியும். ஒரு மாதிரி வயசானவா ரொம்ப கொஞ்சம் தான் நமக்கு சுஷுப்தி கிடைக்கும். ஏதோ ஒரு தாட் பிளேன்லயே தான் இருப்போம். அதனாலதான் அந்த ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறது, அந்த எனர்ஜி வர மாட்டேங்கிறது. எழுந்திருந்தா தூங்கி எழுந்திருக்கிற போது அவன் மூஞ்சியை பார்த்தாலே ஓக்கானம் வருது இல்லையா? குழந்தை தூங்கி எழுந்திருக்கிறத பாருங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும். அது நேர அதனால்தான் சன்னியாசிகள்லாம் ஞானிகள்னு நம்ம வச்சிருக்கிறதுனால அவ தூங்கி எழுந்திருக்கிற போது கைலாச தரிசனம் அப்படின்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, அந்த நிலை நித்ரா சமாதி ஸ்திதி. ஆவரண பங்கம் வந்துடுத்தானா அவளுக்கு நித்ரை சமாதி தான். ஆவரணம் இருக்கிற வரை நித்ரை நித்ரை. ஆவரணம் போயிடுத்தானா, அஜ்ஞானம் போயிடுத்தானா, நித்ரையில இருக்கிற ஆவரணம் விலகிடும். அப்போ அந்த சுகம் ஆத்மஸ்வரூபம்ங்கிற பிரத்யபிக்ஞை இருக்கும். அது ஸ்வப்ன காலத்திலையும் இருக்கும், ஜாகிரத்திலையும் அவிச்சின்னமா இருக்கும். அப்படி விச்சித்தி இல்லாம யாருக்கு அந்த ஸ்வரூப பிரத்யபிக்ஞை இருக்கோ அவன் தான் ஜீவன் முக்த புருஷன். விச்சித்தியே இல்லாம, இடையூறு இல்லாம. இது பஞ்சதசிகார ஸ்லோகம் இருக்கு. புங்கானுபுங்க விஷயேக்ஷண தத்பரோபி பிரம்மாவலோகதிஷணாம் ந ஜஹாதி யோகி சங்கீத தாள லய நிருத்திய வசங்கதாபி மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷண தீஹி நடீவ. தலையில ஒரு கும்பத்தை வச்சிருந்து கரகாட்டம் பண்றவன் என்னதான் டான்ஸ் பண்ணினாலும் தலையில இருக்கிற கும்பம் கமந்து போகாம இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற மாதிரி
இந்த பிரம்மவித்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற போதும் அந்த ஸ்வரூப பிரஜைக்கு எந்த கோட்டமும் இல்லாம இருக்கானா. ஆனா அவன் என்ன பண்றான்? புங்கானுபுங்க விஷயக்ஷண தத்பரோபி, அவனுடைய பிராரப்தப்படி ராஜ்ய சாசனம் பண்ணணுமானாலும் பண்ணுவான். சாதகனா இருக்கிற யோகியால முடியாது. ஏன்னா அவனுக்கு மனசு தேவைப்படுறது, தெளிவு ஏற்பட, மனனம் பண்ண, நிதித்தியாசனம் பண்ண. சாட்சா்காரத்தை அடைஞ்ச ஞானிக்கு மனசு தேவையில்லை. மனசு அவனுக்கு வெறும் வேலைக்காரன் தான். அதனால அதை வச்சு நாம் விவகாரம் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்தவரை நாம மனனம் பண்ணி ஆகணும், நிதித்தியாசனம் பண்ணி ஆகணும், மனசை உபயோகப்படுத்தி ஆகணும். அந்த நிலைக்கு நமக்கு வேதாந்தம் நம்மளை மெதுவா அழைச்சிட்டு போறது. இந்த உபனிஷத் சிரவணம்ங்கிறது ஒரு மகாபாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் உபனிஷத்துனா வேதாந்தம் தானே, பிரம்ம வித்யா தானே. பாஷ்யத்துல பகவத்பாதால இதுல சொல்றா, அந்த உபனிஷத் பிரதிபாத்தியமான எந்த ஒரு வித்யை இருக்கோ அதுக்குதான் உபனிஷத் பேரு. உபனிஷத் வேத்ய அக்ஷர விஷயம் ஹி விஜானமிக பராவித்யா இது பிராதான்யேன விவக்ஷிதம். வேத்ய விஷய விஜானஸ்ய விவக்ஷிதத்வாத் ந உபனிஷத் சப்தராசி அப்படின்னு பகவத்பாதால் பாஷ்யம். இப்ப இந்த உபனிஷத்தே யூனிவர்சிட்டியில எல்லாம் ரிசர்ச்சுக்கு இருக்கு. ரிசர்ச் பண்ணி அதுல டாக்டரேட் தீசிஸ் எழுதி கொடுத்து டாக்டரேட் எடுத்தவன் ஞானியும் ஆயிட மாட்டான். தட் இஸ் எ வெரி ரேர் சான்ஸ் தட் he will transcend that state. ஏன்னா அது பெரிய விக்னமா இருந்துடும். இவன் தெரியும்னு வேற நினைச்சுன்னு விடுவான். வேதாந்தத்தை போய் தீசிஸ் எழுதி கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நது சப்த ராசி, அது ஒரு ஞானியுடைய சந்நிதியில இருந்து அந்த ஞானி எப்படி இருக்கான்னா, துவம்பதம் நமக்கு தெரியுது இல்லையா? நான் அந்த ஜீவன், ஆணு பொண்ணு, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் எல்லாம் தெரியுது. இதுக்கு பேர் துவம்பதம், ஜீவஸ்வரூபம். தத்பதம் வேதம் சொல்றது தெரியுது. வேதம் சொல்றது நிர்குணம், நிராகாரம், நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம், அமிர்தஸ்வரூபம் அப்படின்னு தெரியுது. ஆனா அதுக்கு நமக்கு ஒன்னும் சம்பந்தமே தெரியல. அது அகண்டாகாரமா இருக்கு, அது பூர்ணமா இருக்கு, அது நித்தியமா இருக்கு, அது அமிர்தஸ்வரூபமா இருக்கு. அது எந்தவித மாயையோட சம்பர்க்கமும் இல்லாத ஆகாசகல்பமா இருக்குது. நாமளும் அல்பமா இருக்கோம், அதுவும் பூமாவா இருக்கு. அப்படி இருக்கிற போது இந்த அல்பமா இருக்கிற என்னோட ஐடென்டிட்டியை வச்சுட்டு ஒரு சத்குருவோட சந்நிதியில போறேன். அவர் தான் இந்த பூமாவிலேருந்து அல்பத்துக்கு ஒரு சாலு போட போறார், ஒரு சேனல். அவர் அசிபதத்து உருவா இருக்கார். அவர் அசிபதத்தோட ரூபமாவே இருக்கார். அவருடைய சந்நிதியில அந்த வாசகத்தை கேட்கிற போது ஒரு ஆச்சரியமான விஷயமா இந்த துவம்பதம் போய் அந்த ஸ்தானத்துல அகண்ட பிரஜை பிரகாசிக்கிறது. அவர் என்ன மேஜிக் பண்றாரோ தெரியல, அது என்ன மேஜிக்கோ தெரியல. அதான் இன்னைக்கு கணபாடிகள் கேட்டார், கைவல்ய நவநீதம் பாட சொல்லணுமே. எவ்வளவோ ஜென்மாவா இந்த குரு ஹிருதயத்துல உட்கார்ந்து போதனை பண்ணி நமக்கு கேட்கவே இல்லை. ஐயனே அனந்த ஜென்மங்கள் எனதுளே என ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. அந்த சிஷ்யன் சொல்றார், குருவை அவர் ஒரு ஆளாவே பார்க்கல. அந்த அடைஞ்சப்போ அவருக்கு என்ன தெரியறதுன்னா, இது ஒரு மகான்னாக்கா அந்த மகான் கொஞ்சம் வருஷம் முன்னால பிறந்தவர் தானே இல்லையா? அப்ப அர்ஜுனனே பகவான் கிட்ட அதுதானே சொல்றார், நீயும் என் கூட கொஞ்ச நாள் முன்னாடி பிறந்திருக்க, அவ்வளவுதானே அப்படிங்கிற அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் சொல்றான், விவஸ்வானுக்கு நான் உபதேசம் பண்ணினேங்கிறான், சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேங்கிறான். அர்ஜுனன் சொல்றான், நீ இப்பதானே பிறந்திருக்கேன், நீ எப்படி சூரியனுக்கு உபதேசம் பண்ண முடியும்? அர்ஜுனன் ஒரு ஆளை பார்க்கிறான், கிருஷ்ணன் அர்ஜுனன் எதை பார்க்கிறானோ அந்த கிருஷ்ணன் இல்ல. அது தான் பரமாத்மாவே பேசிட்டு இருக்கார் இல்லையா? அந்த தத்துவத்தை எப்ப உணர்றாளோ அப்ப உணர்ந்துட்டானாக்கா, அது அர்ஜுனன் விஸ்வரூப தரிசன சந்தர்ப்பத்தில் பகவானை ஸ்துதி பண்றார் இல்லையா? அது வேற விஷயம். அந்த சாட்சா்காரம் ஏற்படுற போது இந்த சிஷ்யன் சொல்றார் குருவை பார்த்து, நீ ஒரு ஆள் இல்லை, உன்னை எனக்கு நன்னா தெரியும், நீ இப்ப ஒரு ரூபத்துல வந்திருக்க 1884.
1932 இந்த மாதிரி ஏதோ ஒரு இயர்ல பிறந்த ஆளு, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அனந்த ஜென்மங்கள் எனதுளே, அனந்த ஜென்மாவா நீ எனக்குள்ள சூக்ஷ்ம ரூபமா இருந்திருக்க. சகாலேன அனவச்சேதாத ச பூர்வேஷாம் அப்படி குரு அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம். நீ எனக்கு மாத்திரம் குரு இல்லை, நீ எல்லாருக்கும் நீ குரு. தத்திர நிரதிசயம் சர்வஜத்துவ பீஜம் அப்படின்னு. அந்த சர்வஜமான ஒரு பொருள், அந்த பொருள் தான் நீ. ஐயனே அனந்த ஜென்மங்கள் எனதுளே என ஆண்ட மையனே, உள்ள பார்க்க தெரியாததுனால உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. வெளியில ஒரு ரூபத்துல வந்து என்னை உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காகவே கருணையா நீ வெளியில வந்த. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நீ ஒரு வார்த்தை சொல்ல எனக்குள்ள இருக்கிற அவித்ய விலகி கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் கடாகாசம் இல்லை மகாகாசம் தான் தெரியற மாதிரி எனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் ஜீவன் இல்லை அகண்டமான பூர்ணவஸ்துங்கிற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. இந்த அனுபவத்துக்கு நான் என்ன பிரத்யுபகாரம் பண்ணுவேன்னு கேட்கிறேன். யாரு பண்ணுவா? பிரத்யுபகாரம் பண்ணணும்னு வரதோட ஜீவாகந்த வந்துடுத்து இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. உன்னை நமஸ்காரம் பண்றதை தவிர ஒண்ணு. அந்த குரு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த சிஷ்யன் இவ்வாறு கூற தேசிகன் மகிழ்ந்து நோக்கி சந்தோஷமா பார்த்தாராம். கிட்டவா எனவே அழைத்து கிட்டக்கு கூப்பிட்டு, துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராத வண்ணம் ஸ்வரூபஞான நிஷ்டனாயிருப்பாயாகில் நீ செய்யும் உதவியாமே. அவித்யம் விபரீத பாவம் இந்த மாதிரி இருக்கிற சந்தேகம் இதெல்லாம் வந்து தடையல் பண்ணாம ஸ்வரூபஞான நிஷ்டனாயிருப்பாயானால் நீ பண்ற உபகாரம். அப்படி குருபசத்தி, முண்டகோபனிஷத் குருபசத்திக்கு ரொம்ப பிரமாண வாக்கியம் இதுலதான் இருக்கு. இந்த உபனிஷத்துக்கு நாம பிரவேசம் பண்ணுவோம். முதல் மந்திரம், இது அதர்வ வேத உபனிஷத், முண்டக உபனிஷத்துன்னு அதுக்கு பேரு. அதுவும் ஒரு பேர் இல்லை, மொட்டை அடிச்சிருந்தவனோட உபனிஷத்துன்னு அர்த்தம், அவ்வளவுதான். முடிங்கிற தாத்து, அதுலேருந்து தான் தமிழ்ல கூட முடி வந்திருக்கணும். அந்த ஷேவ் பண்ணிக்கிறது, அப்படியே முண்டனம் பண்ணிக்கிறது, தலைய பூர்ணமா முண்டனம் பண்ணிண்டவா. சிரோவிரதம் எஸ்து சீர்ணம் அப்படின்னு இந்த ஸ்ருதியை சொல்றது. அந்த மாதிரி இருக்கிற அப்படின்னாக்க அத்தியாசிரமிகள்னு அர்த்தம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் அத்தியாசிரமிபிய புரோவாச்ச அப்படின்னு இருக்கு. ஆசிரம தர்மங்களை எல்லாம் தாண்டி நம்ம அவளுக்கு தானே ஞானம் வரும். நேற்று சொன்ன மாதிரி எதுலையாவது ஒண்ணுல அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறவன் ஸ்வரூப நிஷ்டைக்கு ரெடியா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவாளுடைய உபனிஷத். இதோட சாரத்தை தான் நாம எடுத்து சொல்றோம். உபனிஷத்தை நேரடியா அத்தியனம் பண்ணி சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்றதுக்கு இந்த உபனிஷத்தே சர்வ ஜனங்களுக்கும் அதிகாரத்தை கொடுக்கல. ஸ்ருதியே அதுக்கு ஒரு விதியை வச்சிருக்கு. அதனால அதோட சாரத்தை எடுத்து நாம சொல்றோம். யாரு இந்த கூட்டத்தில் அதிகாரிகளா இருக்காளோ அவ எடுத்துப்பா, அவ்வளவுதான். ஏன்னா அதிகாரிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. யாரு ஹிருதயத்துல பக்குவிகளா இருக்காளோ அவ எடுத்துப்பா. அதுல முதல் மந்திரம் பத்ரங்கர்ணே. ஓம் பத்ரங்கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः शान्तिः शान्तिः. இந்த உபனிஷத் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தை ஸ்துதி பண்ணிண்டு ஆரம்பிக்கிறது. பிரம்மா தேவானாம் பிரதமः சம்பபூவா விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா
ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராஹா. வைதிக சம்பிரதாயத்துல இந்த பிரம்ம வித்தை எப்படி நிலை நின்று வந்திருக்கு அப்படின்னாக்கா, நல்ல தபோனிஷ்டர்கள் ஞானனிஷ்டர்களாயிருந்த ரிஷிகள் அவ அப்பா புள்ளைக்கு புள்ள, அவன் புள்ளைக்கு புள்ள, அவன் புள்ளைக்கு அப்படின்னு அப்பா புள்ளைங்கிற பரம்பரையிலேயே வந்திருக்கு. நம்ம குரு பரம்பரா ஸ்லோகத்தை பார்த்தாலே நமக்கு இது தெரியும். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம், அங்கெல்லாம் சிஷ்ய பரம்பரை. அங்கேருந்து சிஷ்ய பரம்பரை. அது வரைக்கும் அப்பா பிள்ளைங்கிற பரம்பரையிலேயே வந்திருக்கு. ரிஷி பரம்பரை எல்லாம் அப்பா பிள்ளைங்கிற பரம்பரையிலேயே வந்திருக்கு. அப்ப பகவத் பாதாள் பாஷ்யத்துல கேட்கிறா, கிரகஸ்தர்களுக்கும் ஞானம் சாத்தியம் ஆகுமா? இது ஒரு சூக்ஷ்ம விஷயம். ஏன்னா அவளுக்கு ஒரே சாட்சியம், கர்மாவும் ஞானமும் சேர்ந்து போகாது அப்படின்னு சாட்சியம். கிழக்குக்கு போறவனும் மேற்கு போறவனும் எப்படி சேர்ந்து போக முடியும்? ஒருத்தன் கிழக்க நோக்கி நடக்கிறான், ஒருத்தன் மேற்க நோக்கி நடக்கிறான், எப்படி சேர்ந்து போக முடியும்? அதனால கர்மாவை தாண்டின ஞானி கிரகஸ்தனா இருக்க முடியாது. ஏன்னா கிரகஸ்தனுக்கு கர்மானுஷ்டானம் இருக்கு, அவனுக்கு சன்னியாசம் வந்துடும். அப்ப சன்னியாசியா இருந்துதான் பிரம்ம வித்யா வரணும்னு வந்துடுறது. ஆனால் இந்த உபதேச பரம்பரை இருக்கிற ரிஷிகள் எல்லாமும் கிரகஸ்தர்கள், இவ எல்லாமே கிரகஸ்தர்கள். அப்ப கிரகஸ்தர்களா இருந்துட்டு அவன் ஞானோபதேசத்தை பண்றான். இங்க பிரம்மா பிரம்ம வித்ய ஜேஷ்டபுத்திரனா இருக்கிற அதர்வனுக்கு உபதேசம் பண்ணினாராம். அப்படி வருது. அதர்வர்கிட்டேருந்து அங்கிரசர்கிட்டேருந்து பாரத்வாஜர் அப்படின்னு வருது. இப்படி பரம்பரை வருது. அந்த பரம்பரையை சொல்ற போது இங்க பகவத் பாதாள் கேள்வி, அப்போ கிரகஸ்தனா ஞானிகள் இருக்கலாமே அப்படிங்கிறப்போ என்ன சொல்றானா, கிரகஸ்தனா இருந்தாலும் ஞானே சர்வாசிரமானாம் அதிகாரா, சர்வ ஆசிரமினாம் அதிகாரா. ஞானத்துல கிரகஸ்தன் சன்னியாசின்னு உண்டான ஞானம்ங்கிறது ஸ்வரூபத்திலேருந்து, ஸ்வரூபத்தை விசாரம் பண்ணினால் ஞானம் வருது. அந்த ஞானத்துல சர்வாசிரமினாம் அதிகாரம். எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவாளும், ஏன்னா முக்தி சன்னியாசிக்கு மாத்திரம்தான் அடைய முடியும். நிம்மதியா இருக்கிறது சன்னியாசிக்கு மாத்திரம்தான் அதிகாரம். கிரகஸ்தன் நிம்மதியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? நிம்மதியா இருக்கணுமா ஞானம் வேணும். அப்ப கிரகஸ்தனா இருந்தாலும் ஞான விசாரம் பண்ணி ஆகணும். பாகவதத்துல குச்சேலோபாக்கியானம் பரம தரித்திரம், ரொம்ப கஷ்டப்படுறவர் இல்லையா? அவரை பார்த்து சுகாச்சாரியால் சொல்றா, கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்தா இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியாங்கிறார். ஜீவன் முக்தருடைய எல்லா லட்சணமும் போட்டுட்டார். பகவானும் குச்சேலனை பார்த்து சர்டிபிகேட் கொடுக்கிறார். சில ஞானிகள் உன்னை மாதிரி இருப்பா, சில ஞானிகள் என்ன மாதிரி இருப்பா அப்படிங்கிறார் பகவான். குச்சேலன் கிட்ட த்விஜோ விஜ்ஞாய விஜ்ஞேயம் தமச பாரமஸ்னுதே அப்படிங்க. அறிய வேண்டியதை அறிஞ்சுட்டானா அவன் இருட்டை தாண்டி விடுவான். அதுக்கப்புறம் அவன் ஸ்ரீயப்பதியா இருந்தாலும் சரி, தரித்திரனா இருந்தாலும் சரி, நிம்மதியா இருப்பான். அதுதான் குரு பண்ணின அனுகிரகம். குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ண பிரசாந்தையே கேச்சித் கர்மாணி குர்வந்தி காமைர் அஹத சேதசா தியஜந்த பிரகிருதி தெய்வீஹி யதாஹம் லோகசங்கிரகம் அப்படின்னு. அங்க பகவத் வச்சனமே அங்க பிரமாணம் இல்லையா? நான் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி ஞானத்தினால பிரகிருதியை நீக்கம் பண்ணி, ஞானிக்கு பிரகிருதி மரீச்சி உதகம் மாதிரி ஆயிடுறது. பிரகிருதி இருந்தாலும் மறுபூமியில காணக்கூடிய நீரு மாதிரி ஸ்வரூபத்துல அந்த பிரகிருதிக்கு இருப்பு இல்லாம ஆயிடுறது. அப்புறம் இந்த ஞானி என்ன பண்றான் அப்படின்னாக்கா, கிரகஸ்தனா இருக்கானே அவன் சந்தியாவனம் பண்றான், உபாசனம் பண்றான். அவன் பூர்வ ஞானத்துக்கு முன்னால என்னென்ன அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருந்தானோ அந்த அனுஷ்டானங்கள்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா எது எது ஞானத்துக்கு ரொம்ப பாதையா இருக்கோ தானா விழுந்து போயிடுறது. மீதி தார்மீகமா என்ன அனுஷ்டானம் இருக்கோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அவன்கிட்ட. இது நடக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கேட்டுதானால்
அதுக்கு இங்க வசனம் என்னன்னா, சம்பிரதாய பிரவர்த்தகானாம் கார்ஹஸ்ய ஆபாச மாத்திரத்வாது தத்துவானுசந்தானேன முகுஹு முகுஹு பாதாத். தத்துவஜானத்தினால, ஸ்வரூப ஜானத்தினால அவனுக்கு ஒரு கர்மாவும் அவன்கிட்ட இல்லைன்னு தெரியுது. கர்மணி அகர்மய பஷ்யேது அகர்மணிச்ச கர்மயா. அவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது ஒன்னும் பண்றேங்கிற நினைப்பே அவனுக்கு இல்லை, பாவமே இல்லை. அவனுடைய கர்மா மற்றவாள் தான் பார்க்கிறாளே தவிர அவனோட அனுபவத்துல கர்மா இல்லையா. அவனுடைய கர்மா ஆபாச மாத்திரம் அப்படிங்கிறார். பிரத்தியார் திருஷ்டியில தான் இருக்கே தவிர ஞானி லோகத்துல என்ன விவகாரம் பண்ணட்டும் அந்த விவகாரம் பிரத்தியார் திருஷ்டியில. வாஸ்தவத்துல ஞானிக்கு சரீரமே இல்லை. பாஷிக்காரர் இது ரொம்ப தெளிவா, ஞானம் அடைஞ்ச க்ஷணத்திலேயே அவனுக்கு சரீரம் போயிடுச்சு, ஆனா சரீரம் பிரத்தியாருக்கு தெரியும். இதுக்கு ஒரு மாடர்ன் எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம இப்போ சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் ராத்திரி பார்த்தோம்னா ரொம்ப பிரகாசமா இருக்கிற நட்சத்திரம், அது நமக்கு ரொம்ப, அந்த நட்சத்திரமே ஒரு சூரியன், ஆனா அது சின்னதா தெரியறது. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ்னால சின்னதா தெரியுது. சூரியன்ல இருக்கிற லைட்டு பூமியில வரத்துக்கு 8 நிமிஷம் ஆகும். சூரியன்ல இருந்து கிளம்பி அந்த வெளிச்சம் பூமியில வர 8 நிமிஷம் ஆகும். இந்த பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் இருக்கே, அப்ப இந்த 8 நிமிஷம் தான் அந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்துங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் இருக்கே, அதுல இருக்கிற வெளிச்சம் பூமியில பதிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். அதானது இன்னைக்கு அந்த நட்சத்திரத்திலிருந்து கிளம்புற பிரகாசம் 4 வருஷம் கழிஞ்சு தான் பூமியில போய் விழப்போறது. புரியுறதா? அந்த தூரம் அவ்வளவு இருக்கு. அதனால அந்த நட்சத்திரம் இன்னைக்கு டிசப்பியர் ஆயிடுச்சு, அப்பிரத்யட்சம் ஆயிடுச்சு வச்சுங்கோ, 4 வருஷத்துக்கு அந்த நட்சத்திரம் பூமியில தெரியும். இல்லாதது தெரியும், இல்லவே இல்லை தெரியும், 4 வருஷத்துக்கு தெரியும். அந்த மாதிரி ஞானியுடைய அனுபவ மண்டலத்துல காரண சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் அப்பிரத்யட்சமாகிற போதே அவனுக்கு ஸ்தூல சரீரம் போயிடுது. ஆனால் பிரத்தியாரோட திருஷ்டியில இந்த கர்மத்தோட பிராரப்தத்தோட அஜ்ஞானத்தோட டிஸ்டன்ஸ்னால ஞானியில சரீரத்தை ஆரோபணம் பண்ணித்தான் பார்க்க முடியும். அந்த ஆரோபணம் இல்லாம தரிசனம் முடியாது. அது ஒரு புரியாத புதிர். இதனால்தான் ஜீவன் முக்தியை பெற சம்பிரதாயக்காரா ஒத்துக்கல. எப்படி முடியும்? சரீரம் இருக்கே, அவன் கஷ்டப்படுறாங்க, பலவித கஷ்டங்கள் இருக்கே அப்படின்னு. அந்த நிலையில இருக்கிற சுவானுபவத்தை, அந்த நிலையில இருக்கிறவன் கிரகஸ்தாசிரமியா இருந்தானால் அவன் ஒரு கால் கர்மா பண்ணலாம், இல்லை கர்மாவை விட்டு சன்னியாசி ஆயிடலாம், இல்லை ஜடபரதர மாதிரி பூனெல்லாம் போட்டு இருக்கார் ஜடபரதர். அவரு பூனல் போட்டு விட்ட நாளைக்கு போட்ட பூனல், அதுல எத்தனை நூல் இருந்ததுன்னே தெரியாது. அது அப்படியே அழுக்கு மண்டி இருக்கான். ஆவடியா வட்டமும் ஒன்றும் கிடையாது அவருக்கு. அவர் பாட்டுக்கு சுத்தின்னு இருக்கார் மாடு மாதிரி. அந்த அந்த விவர்ஷி சூத்திரம் கதமோவதூதா பூனல வேற போட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதோ தண்டு கமண்டலம் வச்சிருந்தாலாவது நாங்க ஏதோ பிட்சைக்கு கூப்பிடலாம், நமஸ்காரம் பண்ணலாம். இது ஏதோ பிச்சைக்கார மாதிரி நடந்துட்டு சட்டுன்னு பார்த்தா ஆத்மவித்தியை பேசினா அந்த ராஜா என்ன பண்ணுவார் பாவம்? அவர் ரெடிமேடா யாராவது ஒரு ஞானியை தெரியறதா பார்த்துன்னு போயின்னு இருக்கார். இது ஞானிய வச்சு சப்ரமஞ்சத்தை தூக்க வச்சிருக்கார். இவர் போற சப்ரமஞ்சத்தை தூக்கின்னு இருக்கிறது ஒரு ஜீவன் முக்தர். இவர் எங்கேயோ லெக்சர் கேட்க போயிட்டு இருக்கார். கபிலரோட உபதேசம் பார்த்தா தெரிய வேண்டாமோ? பார்த்தா தெரியறதுக்கு நமக்கு யோகியதை இருந்தா தானே தெரியும், இல்லாட்டா எப்படி தெரியும்? நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் காஷாயம் கட்டின்னு இருக்காரா, அவர் பீடாதிபதியா இருக்காரா, அவர் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்காரா பார்க்கிறோம். இது எந்த அவ்யக்த லிங்கா வித்வான் லிங்க விவர்ஜிதா அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. வேணும்னுட்டே அவ பேண்ட் ஷர்ட் போட்டு வருவாளாம், தெரிஞ்சுக்கவே முடியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு ஜீவன் முக்தர் உட்கார்ந்தேன்னா நீங்க கண்டுபிடிப்ப நானே தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி தெரிஞ்சுக்க போறது? எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நான் பழகினா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால ஒரு கால் தெரிஞ்சுட்டோன்னு வரும் இல்லையா? ஏன்னா அவ தன்னை காட்டிக்காம இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவான்.
ஜடபரதரே சொல்ற அவிவிருத்தராமி ஜனசங்காத் அசங்கோ என்ன விஷங்கமானோ அவிவிருத்தராமி. இல்லையா, யாராவது என்னை கண்டுபிடிச்சுட போறாளே, கண்டுபிடிச்சா அப்புறம் பிரவசனத்துக்கு கூட்டிட்டு போயிடுவா. யாருக்கும் காட்டி கொடுக்காம சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரா அவர், யாருக்கும் தெரியாம. அந்த மாதிரி ஒரு நிலை, அதுதான் அத்தியாசிரமின்னு பேர். எந்த லிங்கத்தையும் காட்டாம அந்த நிலையில இருக்கிறவா பிரம்ம வித்தைய சொல்றவா. இங்க அங்கிரசருங்கிற ஒரு மகர்ஷி, அவர்கிட்ட சவுனகருங்கிற மகர்ஷி, அவர் மகாசாலா அப்படின்னா பெரிய பாடசாலையெல்லாம் வச்சு நடத்துறவர், நிறைய பாடசாலையெல்லாம் வச்சு நடத்துற மகாசாலனா இருக்கிற சவுனகர் போய் அங்கிரசர்கிட்ட போய் உபதேசம் கேட்கிறார். அந்த அங்கிரசர்கிட்ட போய் கேட்கிறார் பகவன், கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. வேதாந்தத்துடைய மூல பிரஷ்னம். ஏதோ ஒன்ன தெரிஞ்சுண்டா மீதி எல்லாம் தெரிஞ்சுக்கப்படும். அது என்ன? இப்ப நம்ம நிறைய 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 தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் இல்லையா? நிறைய புஸ்தகம், இது தெரிஞ்சுக்கணும், அந்த புஸ்தகம் தெரிஞ்சுக்கணும், இந்த புஸ்தகம் தெரிஞ்சுக்கணும், பெரிய பெரிய தடி புஸ்தகம். அப்படி கூட வேதாந்த இதுக்கு ஒருத்தர் வருவார், அவர் சொல்லுவார், ஒரு குண்டா ஒரு புஸ்தகம் ஒரு இடத்துல இருந்து கிடைச்சது அவருக்கு. அவர் சொல்லு, இந்த புஸ்தகம் நிச்சயமா முக்தி கொடுத்துடும். அது எப்படி நான் தலையில போட்டா போறணும், அவ்வளவு பெருசா இருக்கு. என்னமோ நிறைய பகுஷாக்காகி அனந்தாஷ்ட புத்தையோ அவ்வவசாயினாம். அநேக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, என்னென்னலாமோ படிச்சுக்கிறதுக்கு இருக்கு, என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. இப்படி புத்தி போகும். எப்பவோ ஒருக்கா தெரிஞ்சதெல்லாம் போரும் அப்படின்னு ஏக விஜானேன சர்வ விஜானம். ஏதோ ஒன்ன தெரிஞ்சுண்டா இந்த சீக்ரெட் பூரா அவிந்துடும். இன்னைக்கு எப்பவுமே ஒரு 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 இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வரும். நாங்க ஸ்கூல்ல படிக்கிற போது ஒரு மேஜிக் ஷோ பண்ணினான். அதுல ஒருத்தர் இந்த தலையில கட்டிக்கிற ரிப்பன் இருக்கேன், அந்த பெண்கள் தலையில போட்டுக்கிற ரிப்பன், அந்த ரிப்பனை எடுத்து ஒரு 3-4 முடிச்சு போட்டார். அவர் போட்டு நாங்கெல்லாம் குழந்தைகள், ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் எங்க கிட்ட எல்லாம் கொடுத்து இந்த முடிச்சு அவுத்து கொடுங்கன்னு கொடுத்தார். ஒரு 10 குழந்தைங்க கிட்ட கொடுத்தா, 10 பசங்க கிட்ட கொடுத்தா, அவுக்க பார்த்து யார் யாரு அவுக்க பார்க்கறானோ அவன் ஒரு 2 முடிச்சு அதுல போடுவான். அவுக்க முடியாது. ஒரு 10 குழந்தைகள் கையில போயிட்டு வரதுக்குள்ள அந்த ரிப்பன் பூரா முடிச்சு. நம்ம உலகத்துல பரிகாரம் தேடுறதெல்லாம் இப்படிதான். பரிகாரம் பார்க்கிறோம், அந்த பரிகாரமே ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது இல்லையா? நம்ம அறிவெல்லாம் வச்சுன்னா சில பேர்லாம் ப்ராப்ளம் சால்வர்ஸாவே இருக்கா இல்லையா? கவுன்சிலிங் எல்லாம் நடத்துறாள். என்ன அவன் எதுக்கு கவுன்சிலிங் வச்சிருக்கான? அவனோட ப்ராப்ளம் தீர்றதுக்கு. இல்லாட்டா அவன் ஏன் இதுக்கு கஷ்டப்படுறான்? அப்போ இந்த உலகத்துல பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி இன்னொரு பிரச்சனை. இப்படிதான் அறிவு, லௌகிகமான அறிவெல்லாம் இப்படிதான். இந்த ரிப்பனை திருப்பி அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் எல்லாரும் காட்டினார். அதுல 35 முடிச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, எங்கேயோ ஒரு மர்மத்துல பிடிச்சு ஒரு இழுத்தா அவன் போட்ட 3 முடிச்சும் நாங்க போட்ட 35 முடிச்சும் அவன் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சு இழுக்க எல்லா முடிச்சும் அவந்துடுச்சு. இந்த மாதிரி சகல பிரச்சனைகளையும் பரிகரிக்கக்கூடிய ஏதோ ஒரு மர்மஸ்தானம், ஒரு மையம், ஒரு சென்டர், ஒரு கேந்திரம் இருக்குன்னு நம்ம இன்ட்யூஷன் சொல்றதுனாலதான் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம். அது யாரு நமக்கு சொல்லி கொடுத்தா தெரியல. அந்தர்யாமி உள்ள இருந்து சொல்லி இருக்கு. எஸ் சர்வஜ்ஞா சர்வவித் எஸ்ய ஞானமயம் தபஹ. அக்னிக்கு சூடு மாதிரி அவனோட சூடே ஞானம்தான். அவன் எங்க உட்கார்ந்து இருக்கானா, திவ்யே பிரம்மபுரேஷேஷ வியோமினி ஆத்மா பிரதிஷ்டிதா. உங்க ஒருத்தரோட ஹிருதயத்துக்குள்ளேயும் உட்கார்ந்து இருக்கான், ஹிருதய ஆகாசத்துக்குள்ள.
அவன் யாருன்னா சர்வஜ்ஞா, எல்லாம் தெரியும் அவனுக்கு. சர்வம் ஜானாதீதி சர்வஜ்ஞா, சர்வவிது, சர்வம் ஞம் பவதி அப்படின்னு எடுத்து ஞா அப்படின்னு எடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய ஜோதி அவன் தான். அது மாத்திரம் இல்ல, எல்லா விஷயங்களை பத்தி இருக்கிற ஞானமும் அவங்கிட்ட இருக்கு. அந்த ஆவரணத்தை நீக்கினா அது வந்துடும். சர்வவிது யஸ்ய ஞானமயம் தபா, அவன் எங்க இருக்கான்? மனோமயா பிராண சரீர நேதா பிரதிஷ்டிதோ அன்னே ஹிருதயம் சந்நிதாய தத் விஜானேன பரிபஷ்யந்தி தீராக ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி. அந்த மந்திரத்தை வச்சுட்டே உட்கார்ந்திருக்கலாம். அந்த மந்திரம் சொல்றது எஸ் சர்வஜ்ஞா எஸ் சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ திவ்யே பிரம்மபுரே ஹ்யேஷ வ்யோம்ன்யாத்மா பிரதிஷ்டிதः மனோமயः பிராணசரீர நேதா பிரதிஷ்டிதோன்னே ஹிருதயம் சந்நிதாய தத்விஜானேன பரிபஷ்யந்தி தீராः ஆனந்தரூபம் அமிர்தம் யத் விபாதி. மனோமயா பிராண சரீர நேதா. உள்ள திரும்பி பார்த்தா மனசு தானே தெரியறது இல்லையா? மூச்சு காத்து பிராணம் தெரியறது. இந்த சரீரத்துக்குள்ள பிரதிஷ்டிதோ அன்னேன், ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. பிரதிஷ்டிதோ அன்னை, இந்த மாம்ச பிண்டத்துக்குள்ள தேடி பார்க்கிற போது அந்த ஈஸ்வரன், அந்த பரமாத்மா, அந்த உபனிஷத் வேத்தியமான ஔபனிஷதம் பிரம்ம ஹிருதயம் சந்நிதாய, ஹிருதய தேசத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கான். தத் விஜானேன, அதை நன்னா தெரிஞ்சுண்டா பரிபஷ்யந்தி தீராக, தீரன்மாரா இருக்கிறவா, அதானது விஷயங்களால மயங்கி போகாதவர்கள் நன்னா பரிபஷ்யந்தி, சூக்ஷ்மமா அது தரிசனம் பண்றான். அவளுக்கு என்ன ஆகிறதுன்னா ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி, மரணமில்லா தன்மை, அமிர்தத்துவம், ஸ்வரூபானுபூதி, ஆனந்தமே ஸ்வரூபமாயிருக்கிற அமிர்தானுபவம் ஹிருதயத்துல பிரகாசம் ஆகிறது. அந்த அனுபவத்தை தான் இங்க ரிஷி கேட்கிறார். அந்த அனுபவத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ. அதை தெரிஞ்சுண்டானால் அப்புறம் எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு கேட்கிறார். ஏக விஜானேன, அது எப்படின்னாக்கா ஸ்வர்ணத்தை தெரிஞ்சுண்டானா வளை மாலை மோதிரம் கிரீடம் கங்கணம்னு நீங்க என்னதான் பிரிச்சியலானாலும் எல்லாம் ஸ்வர்ணம் தான். ஸ்வர்ணத்தால் ஆபரணம் பண்ணறவன் இருக்கானே அவனுக்கு வளை மாலைன்னு வித்தியாசம் கிடையாது, ஸ்வர்ணம் தான் அவனுக்கு இல்லையா? கனகைக்க மகாபுத்திங்கிற பகவத்பாதர். அவன் கணக்க மாத்திர திருஷ்டி அவனுக்கு. அவன் ஆபரணமோ பூஷணமோ எதையும் பார்க்கல, அவன் ஸ்வர்ணத்தை தான் பார்க்கிறான். அந்த ஸ்வர்ணத்தை தெரிஞ்சுட்டா வளைய தெரிஞ்சுட்டாச்சு, மாலையை தெரிஞ்சுட்டாச்சு, மோதிரத்தை தெரிஞ்சுட்டாச்சு, அனந்தமா அதுல ரூபம் உண்டாக்கலாம். அது நமக்கு விஷயம் இல்லை. இனிமே யாருமே பண்ணாத ஒரு விஷயம் கூட ஸ்வர்ணத்தை எடுத்து உண்டாக்கலாம். அது இப்போ பொட்டன்ஷியலா அந்த அதிஷ்டானத்தை தெரிஞ்சுட்டாச்சு. நாம அதை தெரிஞ்சுட்டானா அதனால பண்ற ரூபம் எல்லாம் இதுதான் தெரியும். அந்த மாதிரி ஆத்மாவை தெரிஞ்சின்றவனுக்கு அதுதான் எல்லாம், ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் எப்ப பார்த்தாலும் கொடுங்காட்டுக்குள்ளதான் இருக்கான். அவனுக்கு கூட்டமே கிடையாதான். ஜனகர், அஷ்டாவக்கரர் சொல்றார் ஜனகர் கிட்ட, எப்படி நீ ஜனகர் கிட்ட கேட்கிறார், நீ எப்படி ஞானத்தை அடைஞ்சப்புறம் ராஜ்ய காரியம் பண்ற, இவ்வளவு பேருக்கு நடுப்புல உட்கார்ந்து இருக்கேங்கிறார். அப்ப ஜனகர் சொல்றார், அஹோ ஜனசமூகேபி நத்வைதம் பஷ்யதோ மம அரண்யமிவ சம்பிருத்தம் குவரதிம் கரவாண்யகம். இந்த ஆள் கூட்டத்துக்கு நடுவிலையும் இரண்டாவது ஒரு பொருளையே பார்க்காத எனக்கு கொடுங்காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குங்கிறார். ஆத்மாவிலேருந்து அந்நியமா ஒரு பொருள் இல்லை, ஆத்மாதான் எல்லா உருவத்திலும் இருக்குன்னு தெரிஞ்சா எதை பார்க்கிறோம் நாம? ஏக்கமேவ அத்விதீயம் இது குருவாக்கியை சுனிஷ்டிதம் ஏதத் ஏகாந்தம் இத்தியுக்தம் ந மடோ ந வனாந்தரம். பகவத்பாதால் வச்சனம். ஏகாந்தத்துக்கு போனா ஏகாந்தத்துக்கு போனோம்னு ஆசை. ஏகாந்தம் எங்க இருக்கு அப்படின்னா
ஏகமேவ அத்விதீயம் இது குருவாக்கியை சுனிஷ்டிதம். அந்த குரு ஒரு வசனம் சொன்னார், அந்த வார்த்தையில பளிச்சுன்னு ஹிருதயத்துல அந்த தத்துவம் திருடமாயிடுச்சு. இரண்டாவது ஒரு பொருள் இல்ல, ஆத்மாதான் இருக்கு, சகலதும் ஆத்மாதான். ஆத்மா புரஸ்தாத், ஆத்மா பஷாத், ஆத்மா தட்சிணதா, ஆத்மோத்தரதா, ஆத்மை வேதம் சர்வம். பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத், பிரம்ம பஷாத், பிரம்ம தட்சிணதச்ச, உத்தரேண அதச்ச, ஊர்த்வம் ஜ பிரசிருதம், பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் அப்படின்னு ஸ்ருதி. அவன் எப்படி இருக்கான்னா, ஆத்ம கிரீடா, ஆத்மரதி, ஆத்ம கிரீடா, ஆத்ம மிதுன, ஆத்மானந்த, சஸ்வராடு பவதி, சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. ஆத்ம கிரீடா, ஆத்ம மிதுனா, ஆத்மானந்தா. ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு விளையாடுற ஆத்மா கூட தான், அவனுடைய பிரியமான சம்பர்க்கம் எல்லாம் ஆத்மா கிட்ட தான், அவனுடைய அனுபவம் எல்லாம் ஆத்மாவில தான். ஏன்னா அவன் சாப்பிடுறானா இல்ல, ஆத்மானுபவம் தான். ஞானி சாப்பிடுறானா ஆத்மானுபவம் தான், ஞானி தூங்குறானா ஆத்மானுபவம் தான், ஞானி விவகாரம் பண்றான், லௌகிகமான விவகாரங்கள் பண்ணினாலும் ஆத்மானுபவம் தான். ஏன்னா அவனுக்கு ஏக ரசம் தான் இருக்கு, பலதுல ரசம் இல்ல அவனுக்கு, ஏக ரசம் தான் அவனுக்கு இருக்கு. அதான் அஷ்டபதி ஜெயதேவர் ஹரிம் ஏக ரசம்னு பாடியிருக்கார். அந்த ஏகரசத்தை யாரு உணர்ந்தானோ அவனுக்கு அந்த ஆத்மாங்கிற ஒரு ரசத்தை தவிர பலது தெரியல அவனுக்கு. அந்த பலது தெரியாம அடிபட்டு போயிடுது. எப்படின்னாக்கா ஏகமேவ அத்விதீயம் இது குருவாக்கியே சுனிஷ்டிதம். எப்போதும் உள்ளதவு ஏகான்ம வஸ்துவே அப்படின்னு பகவான் ஏகாத்ம பஞ்சகம்னு ஒரு கிருதி. எப்போதும் உள்ளதவு ஏகான்ம வஸ்துவே. அந்த ஏகாத்ம வஸ்துவை உணர்ந்தவனுக்கு பலது தெரியல. அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு இந்திரிய விஷயங்களும் இல்லை, ஏன்னா எல்லாம் ஆத்மாதான். அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா ஆத்மாதான். ஏன்னா மனசோட மூலத்தை பார்த்தவனுக்கு தெரியறது, மூலத்திலேருந்து அதுதானே கிளம்ப முடியும் இல்லையா? சௌந்தரிய லஹரியில அம்பாளை ஸ்துதி பண்ற போது பகவத்பாதால் சொல்ற, மனஸ்துவம் வியோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி त्वम् आपस्त्वम् भूमिः त्वयि परिणतायाम् नहि परम् त्वमेव स्वात्मानम् परिणमयितुम् विश्ववपुषाम् चिदानन्दाकारम् शिवयुवति भावेन बिभिर्षे. அந்த ஸ்லோகம் பார்த்தா ஆச்சரியம். ஸ்வாத்மானம் விஸ்வவபுஷா பரிணமயித்தும். ஆத்மாவை லோகமா வேஷம் போட்டாளாம் அம்பாள். அது ஞானேஸ்வரர் அமிர்தானுபவம்னு ஒன்று எழுதியிருக்கார். அதுல ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள். யாரோ பெரிய பெரிய ஆளுகள்லாம் வீட்டுல ஒருத்தரை பார்க்க வந்திருக்கா. அவரோ குளிக்க போன இடத்துல இருந்து துணி இல்லாம வெளியில வர, இவரோ வீட்டுல சௌகரியமா நடக்கலாமேன்னு ஒரு சின்ன துண்டை கட்டிந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வரார். யாரெல்லாமோ பெரியவாள்லாம் வீட்டுக்குள்ள நுழையறா. அந்த மாமி என்ன பண்ணாலும் வேகமா போய் ஒரு பட்டு வஸ்திரத்தை எடுத்துட்டு அந்த திகம்பரனுக்கு போத்தி விட்டாலும். இத உதாரணமா சொல்லி இந்த ஞானேஸ்வரர் சொல்றார், அம்பாள் திகம்பரனா இருக்கிற ஈஸ்வரனுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சகல பொருள்களாலே அலங்காரம் பண்ணி விட்டாளாம். மனஸ்துவம் எல்லாத்தையும் நிஷேதம் பண்றது வேதாந்தம் இல்லையா? சரீரம் இல்ல, ந பூமி, ந தோயம், ந தேஜ, ந வாயு, ந கம், ந இந்திரியம். எல்லாத்தையும் பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், மனசு எல்லாத்தையும் நிஷேதம். இது திருப்பி வருது. மனஸ்துவம் வியோமத்துவம் மருதசி மருத்சாரசிரசி துவம் ஆபஹா துவம் பூமி. அன்வயம், அது வெதிரேகம், இது அன்வயம். துவயி பரிணதாயாம் நஹி பரம், உன்னை தவிர வேற உண்மை கிடையாது. ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வபபுஷா, இந்த பிரபஞ்சத்தையே விஸ்வத்தோட ஸ்வரூபமா நீ காட்டுற அப்படின்னு அந்த ஸ்லோகமே அப்படி. அப்போ மூலத்தை ஸ்வரூபத்தை பார்த்த ஞானி
அந்த ஸ்வரூபத்திலேருந்து கிளம்பக்கூடிய மனசு இருக்கே, மனசு ஸ்வரூபத்திலேருந்து அந்நியமான அவனுக்கு அந்த மனசுன்னு நாம சொல்றோமே, இந்த மனசு எவ்வளவு நாளைக்கு இவனை கஷ்டப்படுத்துறதுன்னா, மனசுன்னு ஒரு பிரத்யேக பதார்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவரை மனசு இவனை கஷ்டப்படுத்துறது. மனசு ஒரு பிரத்யேகமான சக்தி அப்படிங்கிற பிரமை இவனுக்கு இருக்கிற, அந்நியம் அப்படிங்கிற பிரமை இருக்கிறவரை அந்த அந்நியமே இவனுக்கு துக்கத்துக்கு காரணமா இருக்கு. எப்ப இந்த மனசு ஸ்வரூபத்திலேருந்து கிளம்புறது அப்படின்னு இவன் தெரிஞ்சுட்டானோ, அது ஸ்வரூபத்திலேருந்து அந்நியமே இல்லை இல்லையா? மனஸ்துவம் இல்லையா, வியோமத்துவம். மனசு கிளம்பினா தானே ஆகாசம் தெரியறது. மனசு விரிஞ்ச உடனே ஸ்பேஸ் தெரியறது, டைம் தெரியறது, எல்லாம் தெரியறது. காற்று எல்லாம் பஞ்சபூதங்கள், மீதி எல்லாம் பின்னால வருது இல்லையா? பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஒண்ணுக்கு மேல வியாப்தி ஏறிண்டே இருக்கு. அது ஸ்வரூபத்திலேந்து அப்புறம் சயே தஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி அப்படின்னு வந்தது. இது சௌந்தரிய லஹரியில் திருப்பி வரும். அது அந்த தாந்திரிகமா சொல்ற போது முன்னாடி அந்த அந்த உள்ள போய் லயமாகறத சொல்லியாச்சு இல்லையா? மஹிம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானே ஹிருதி மருதம் ஆகாசமுபரி மனோபிப்ரூ மத்தியே சகலமபி பித்வா குலபதம் சஹசிராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே எல்லாம் சொல்லியாச்சு. இது திருப்பி இப்போ இதுக்கு என்ன அதுக்கு அபிப்பிராயம்னாக்கா, அந்நியம் எதுவும் இல்லைன்னு அபிப்பிராயம், அவ்வளவுதான். ஏகமேவ அத்விதீயம் இது குருவாக்கியை சுனிஷ்டிதம் ஏதத் ஏகாந்தம் இத்தியுக்தம் ந மடோ ந வனாந்தரம். மடமும் காட்டுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். குரு வாக்கியத்தினால இவனுக்கு நல்ல பசு மரத்தில் ஆணி அடிச்ச மாதிரி இவனுக்குள்ள நிச்சயம் வந்துருக்கு. அந்த நிச்சயம் வந்தப்புறம் இவனுக்கு மனசு என்ன? ஆத்மாதான். புத்தி என்ன? ஆத்மாதான். அகங்காரம் என்ன? ஆத்மாதான். ஸ்வர்ணத்துல அநேக ஆபரணங்கள்லாம் உண்டாகிற மாதிரி அந்த ஒரே சித்வஸ்து உள்ள மனசு முதலான அந்த கரணங்களோட ரூபத்திலையும் வெளியில திருஷ்ய பதார்த்தங்களாகவும் எல்லாம் ஒரு வஸ்து தெரியுது. இந்த ஒரே தத்துவத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு பாகம். அந்த ஏக விஞ்ஞானத்தை தான் இங்க கேட்டா இல்லையா? ரிஷி கேட்டார், எதை தெரிஞ்சுண்டா கஸ்மின்னு பகவோ விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதி. எல்லாம் தெரிஞ்சுக்கப்படுமோ, அதுக்கு மேல ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிச்சம் இல்லை. அதுக்கு மேல இவனுக்கு மோகம் இல்லை. அது எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறார். ரிஷி சொன்னார், ரெண்டு விதத்துல அறிவு இருக்கு. துவே வித்யே வேதிதவ்யே, ரெண்டு விதத்துல இருக்கிற அறிவு இருக்கு அப்படின்னு யாரு சொல்ற? பிரம்மவிதோ வதந்தி, ஞானிகள் சொல்றா. அது என்ன ரெண்டு வித்தியான? பராச்சைவ அபராச்ச. பராவித்யான்னு ஒண்ணு பேரு, அபராவித்யான்னு பேரு. தமிழ்ல ஒரு சித்தர் பகவானை பராபரமே பராபரமே அப்படின்னு கூப்பிட்டார். பூர்ணத்தை அடைந்தவனுக்கு பராவித்தியும் அந்த ஈஸ்வரனோட ஸ்வரூபம் தான், அபராவித்தியும் ஈஸ்வரனோட ஸ்வரூபம் தான். ஆனால் ஞானத்தை அடைய நமக்கு பராவித்தியை வேணும். அந்த பராசைவ அபராச அபராவித்யா அப்படின்னாக்கா அது சாதகன் சாதனை சாத்தியம் அப்படிங்கிற கிரியா காரகாதி பேதங்களோட இருக்கிறது எல்லாமே அபராவித்யா. தத்ர அபரா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏதோ அபராவித்யான்னு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஏதாவது சொன்னா பரவாயில்ல. ஸ்ருதி என்ன சொல்றது? அபராவித்யா என்ன அப்படின்னாக்கா, தத்ர அபரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வ வேத சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷம் இது. 4 வேதங்களும் 6 அங்கங்களையுமா சேர்த்து அபராவித்யா அப்படின்னு ஒருத்தர். பகவத் பாதாவுக்கு சும்மா இருந்தா போருமே, அவர் என்ன சேர்த்துட்டார்னா அபராவித்யா அவித்யா அப்படின்னு. அபராவித்யாவோட அவர் நிறுத்திக்கல.
அது அவித்யாவத்துவத்தை தாண்டல. அது பாஷ்யக்காரர் முதல்ல தொடங்குற போதே அதை சொல்லிவிட்டார். அத்ரச்ச அபரசப்தவாச்சியாயா ருக்வேதாதி லட்சணாயா விதி பிரதிஷேத மாத்திரபராயா வித்யாயாம் சம்சார காரண அவித்யாதி தோஷ நிவர்த்தகத்துவம் நாஸ்தீதி ஸ்வயமேவ உக்துவா அப்படின்னு அங்க முதல்லயே சொல்லியாச்சு. இதெல்லாம் வேதாத்தியனம் வேணும். ஏன்? இவனுக்கு வேத பிரதிபாத்தியமான பல விஷயங்கள் இவனுக்கு தேவைப்படுறதுனால வேதம் அதையெல்லாம் இவனுக்கு பிரதிபாதிச்சு கருணையினால இவனுக்கு கொடுக்கறது. இவன் புத்திரம் வேணும் கேட்கிறான், பசு வேணும் கேட்கிறான். நேற்றுக்கு கடோபனிஷத்துல என்னென்ன யமன் டெம்ப்ட் பண்ணானோ அதெல்லாம் நாம கேட்கிறோம், கேட்டு வாங்கிக்கிற விஷயம் தான். அதை வேதம் கொடுக்கறது, பூர்வபாகம் கொடுத்து விடுறது, எல்லாம் வாங்கிக்கும். சாங்கியர்கள் சொல்லுவா போகாபவர்க்க பிரதாயினிம்பா. முதல்ல போகத்தை எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வைராகியத்தையும் கொடுத்து எப்போ இருக்கா இவன் ஞானம் வேணும் கேட்க போறான்னு ஒரு நப்பாசை. அதனால அந்த அபராவித்யா அப்படிங்கிறது இவ்வளவும் அபராவித்யா அப்படின்னு எது எது படிச்சு கற்ற அறிவு இருக்கோ இல்லையோ அதுக்கு அபராவித்யான்னு பேரு. அதுதான் நேற்றுக்கு நாம சொன்னோம், கற்ற அறிவால் உனையினான் கண்டவன் போல் சூது ஆடில் குற்றம் என்று என் நெஞ்சே கொதிக்கும் பராபரமே. அந்த கற்று தெரிஞ்சுக்கிற அறிவு இல்லையா, கிராஹ்ய கிராஹக புத்தியோட இருக்கிற அறிவு. தெரிஞ்சுக்கிற நான் இருக்கேன், தெரிஞ்சுக்கப்படுற வஸ்து இருக்கு, அப்படி தெரிஞ்சுட்டு லிமிட்டடா இருக்கிற ஆகாசகல்ப ஞானம் இல்லை, திரிபுட்டி இருக்கு. அப்படி இருக்கிற இந்த அறிவு இருக்கே அது அப்படின்னா உபனிஷத்தும் அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறான். உபனிஷத்தும் ஒரு போய் படிச்சுக்கிறோம் நம்ம, ஏதோ பாடமா சாஸ்திரமா கற்றுக்கிறோம். சாஸ்திரமா கற்றுண்டால் உபனிஷத்தும் அபராவித்யா தானே அப்படின்னா ஆமா. நீ அது சாஸ்திரமா கத்துண்டு இப்போ யூனிவர்சிட்டியில போய் தீசிஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாயானால் அதுவும் அபராவித்யாத்வம் நாதிவர்த்தது, அதுவும் அபராவித்யா தான். ஏன்னா உபனிஷத்துங்கிறதுனால எதை லட்சியம் வைக்கிறது, என்ன விவக்ஷிதம்னாக்கா எந்த வித்தியினால உபனிஷத்தை தெரிஞ்சுண்டு அறிஞ்சு எந்த வித்தியை உற்பத்தியாகி சம்சாரத்தோட உபரமம் உண்டாகுமோ, அஜ்ஞானத்தை நீக்குமோ, ஆத்ம ஜானத்தை கொடுக்குமோ அதுக்கு உபனிஷத்தும் பேரு. சப்தராசி அதிகமேபி யத்னாந்தரம் அந்தரேன குரு அபிகமனாதி லட்சணம் யத்னாந்தரம் அந்தரேன வைராக்கியம் ச அந்தரேன ந அக்ஷர அதிகமஹ சம்பவதீதி பிருத்தக்கரணம் பிரம்ம வித்யாயாக பராவித்யா இதி. அப்படி எல்லா சாஸ்திரங்கள்லாம் நன்னா படிச்சாலும் இவனுக்கு சுவானுபூதி வரதில்லையா இல்லையா? எல்லாம் படிச்சுட்டானாலும் இவனுக்கு அந்த ஸ்வரூப பிரஜை திருடமாகாததுனால அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யத்னாந்தரம் வேணுங்கிறார் பகவத்பாதர். அப்படின்னா இது அதுக்கப்புறம் இவன் யத்னம் பண்றான். சில பேருக்கு சிரவண சமயத்திலேயே இவன் உத்தம அதிகாரியா இருக்கிறதுனால ஒரே ஒரு வாட்டி கேட்டா காரியம் நடந்து போச்சு. ஆனா பொதுவா அப்படி நடக்கிறது இல்லை. பகவத்பாதாலே சூத்திர பாஷ்யத்துல ஆவர்த்தி ரசகிருத உபதேசா அப்படின்னு சூத்திரத்தை சொல்ற போது அப்படி வந்துதானா நல்லது, ஆனா வரமாட்டேங்கிறது அப்படிங்கிற. அதனால அந்த திரும்ப திரும்ப ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யான்னு ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை பண்ணி அந்த ஹிருதய கிரந்தி பேதம் வர வர என்னென்ன அஜ்ஞானம் உள்ள இருக்கோ அதை பூரா நிராகரணம் பண்ணி ஸ்வரூபஜான அனுபவ தார்டியம் வர வர இவன் யத்னம் பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் இவன் சுயமேவ யத்னம் பண்ணினா முடிய மாட்டேங்கிறது. அதனால குரு அபிகமனாதி லட்சணம், ஒரு ஸ்ரோத்ரியனும் பிரம்மனிஷ்டனும் ஞானியுமா இருக்கிற ஒரு மகாபுருஷ சம்பர்க்கத்துல போய் இருந்து இந்த வித்தையை கேட்டு தெரிஞ்சுண்டு அனுபவிக்க வேண்டியிருக்கு. அது மாத்திரமில்லை, இவனை மீதி இருக்கிற விஷயங்கள் இழுத்துன்னு போகாம இருக்கிறதுக்கு வைராக்கியமும் கூட இருக்க வேண்டியிருக்கு. அது வைராக்கியமும் விவேகமும் சேர்ந்திருந்தாத்தான் இவனுக்கு ஸ்வரூபஜான நிஷ்டை சாத்தியமாகுது. அதனால இந்த பிரம்ம வித்யை பராவித்யா அப்படின்னு சொல்லிவிட்டார். அத பராயயா தது அக்ஷரம் அதிகமியத்தே. அக்ஷரம்னா நம்ம எழுதுறதுக்கெல்லாம் அக்ஷரம், லெட்டர்ஸ்க்கெல்லாம் அக்ஷரம் சொல்லுவோம். அது ஏன்னா இது எழுத்து தெரிஞ்சுட்டு தலையில எழுத்து இல்லாம பண்ணணும்.
எப்படியா பண்ணணும். இந்த தமிழ்ல ஒரு சித்தர் பாடினார், தா 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 குறைக்கு என் செய்வேன் நான் அப்படின்னு பாடினார். புரிஞ்சுதா? தெரியல. 7 தா எழுதா குறைக்கு என் செய்வேன் நான் அப்படின்னு தலையில அவர் எழுதல, நான் என்ன பண்றது அப்படின்னு 7 தா எழுதா குறைக்கு என் செய்வேன் நான் அப்படின்னு பாடினார் அவர். அந்த எழுத்தை தெரிஞ்சு தலையில எழுத்த தொலைக்கணும். எழுத்தை தெரிஞ்சுட்டு தலையில இருக்கிற எழுத்தை நீக்கணும். அப்படின்னா நான் பிறந்திருக்கேங்கிற அந்த பிரமையை நீக்கணும். தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு அக்ஷரம்னு பேர். ஒரு ஸ்லோகமே உண்டு, சர்வாக்ஷரோபிச்ச எஸ்ய குக்ஷௌ பிரம்மைவ நாபாதி சவை நிரக்ஷரா, நிரக்ஷரோபிச்ச எஸ்ய சித்தே பிரம்மைவ சாபாதி சவை சாக்ஷரா. சாக்ஷராக அப்படின்னு எழுதி இங்கேருந்து உருது வாசிக்கிற மாதிரி வாசிங்கோ, ராட்சசாக ஆயிடும் இல்லையா? அக்ஷரம் படிச்சாலும் ஞான நிஷ்டை வரலன்னா நம்ம ராட்சசால் தான். ஒரு விதத்துல ஈஷாவாசிய பாஷ்யத்துல பார்த்தோம், தேவாதையோபி அசுராயவன்னுட்டா பகவத்பாதா. தேவதைகள் கூட அசுரர்கள் தானா. ஏன்னா ஞானம் இல்லாம விஷயத்திலேயே ரமிச்சுட்டு இருக்கிறவன்னாக்கா அசுரன் தானோ. அதனால இங்க அக்ஷரம் அப்படின்னு நாசமடையாததுன்னு அர்த்தம். எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. இதெல்லாம் ஸ்வரூப லட்சணத்தை வேதம் சொல்றது. இதையெல்லாம் ஏகாந்தமா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த ஸ்வரூபத்தை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்ம விஷயமான வேத பிரதிபாத்தியமான கர்மங்களை நிஷ்காமியமா பண்ணணும், நிசங்கமா பண்ணணும். அப்படி பண்ணினா சித்த சுத்தி உண்டாகும். இல்லாம சகாமமா காமனையோட பண்ணினா அது பண்ணறதுக்கு உபனிஷத்தை விதிக்கணும். எஸ்யாக்னிஹோத்திரம் அதர்ஷம் அபௌர்ணமாசம் அச்சாதுர்மாஸ்யம் அநாகிரயணம் அதிதிவர்ஜிதம் ச அப்படின்னு அந்த மந்திரத்துல அஹுதம் அவைஸ்வதேவம் அவிதினாஹுதம் ஆசப்தமான்ஸ்தஸ்ய லோகான் ஹினஸ்தி. அந்த அக்னியில எப்படி ஆகுதி அர்ப்பணம் பண்ணணும்? அந்த அக்னி சிக்க அந்த சப்தவர்ணத்தோட வரக்கூடிய அக்னிய வர்ணனை பண்றது. காளி கராளீச்ச மனோஜவாச்ச சுலோகிதாயாச்ச சுதும்ரவர்ணாம் ஸ்புலிங்கினி விஸ்வருச்சீச்ச தேவி லேலாயமானா இது சப்தஜிஹ்வா. அதுக்கு நடுப்புல ஆகுதி அர்ப்பணம் பண்ண இப்படி எல்லாம் வேதமே சொல்லிக் கொடுக்கிறது. இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து இப்படி எல்லாம் யாக கர்மானுஷ்டானங்களை யாரு ஸ்ரத்தையோட பண்றானோ அவன் ஞானத்தை அடையலைன்னா கூட அவனுக்கு ஊர்துவலோகங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த அக்னியே அவனை வா வான்னு கூட்டி இந்த அழைச்சுட்டு போகும். இவன் உபாசனை பண்ணின அக்னி. ஆனால் இந்த யாக யஜ்ஞங்களோ இந்த இஷ்டாபூர்த்த கர்மங்களோ நமக்கு பரமார்த்த லாபத்துக்கு பிரயோஜனப்படும் நினைச்சுக்க வேண்டாம். இது நிஷ்காமியமா நிசங்கமா பண்ணினா சித்தசுத்தியை கொடுத்து பிரம்ம ஜிக்ஞாசைக்கு வழிவிட்டு கொடுக்கும். அது பெரிய உபகாரம். சாகங்காரமா அபிமானத்தோட சகாமமா பண்ணினா பலவாஹ்யேதே அதிருடா யஜ்ஞ ரூபாக அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்மாம் ஏதத் ஸ்ரேயோயே அபிமன்யந்தி மூடாக ஜராமிருத்யும் தே புனரேவாபியந்தி. இதுவே எனக்கு பரமார்த்த லாபத்தை கொடுத்துடும் அப்படின்னு யாரு நினைச்சுக்கிறானோ ஜராமிருத்யும் தே புனரேவாபியந்தி. அவன் திருப்பி திருப்பி ஜரா மரணம் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்னு விழுந்துட்டே இருப்பான். அதனால
இது கர்மானுஷ்டானத்தை நிந்த பண்றதுக்கோ கர்மகாண்டத்தை நிந்த பண்றதுக்கோ வேதத்துக்கு விஷயம் இல்லை. அதுல நமக்கு ஒரு அகங்காரமோ அபிமானமோ வந்துடாம இருக்கிறதுக்கு நம்மளை ஜாகிரதப்படுத்துறது. பகவானே சொன்னார், யோக கர்மசு கௌசலம்னார். இந்த கௌசலங்கிற வார்த்தை தர்பையை எடுக்கிறதுங்கிறதுல வந்திருக்கு இல்லையா? குஷத்தை எடுத்துட்டு வர பிரம்மச்சாரிகளுக்கு கையில படாம தர்பையை பிடிச்சு இப்படின்னு இழுத்துடுதுன்னா கையை கீறி விட்டுடும். அப்படி கை கிழியாம யாரு தர்பை எடுக்க தெரிஞ்சவனோ அவனுக்கு குஷலன்னு பேரு. குஷான் லாத்தீதி குஷலா. அவனுடைய கர்மா கௌசலம். அந்த மாதிரி கர்மா பண்ணணும். கர்மாவோட தோஷம் இவனை பாதிக்கப்படாது. இவனுக்கு அதனால கர்த்திருவமோ ராகத்வேஷமோ வரக்கூடாது. சித்த சுத்தி ஏற்படணும். அப்படி கர்மாவை பண்றதுக்கு யாருக்கு தெரியுமோ அவன் குஷலன். அந்த மாதிரி கர்மா பண்ணாம நான் இதெல்லாம் பண்றேன், நான் இவ்வளவு யக்ஷியே தாஸ்யாமி மோதிஷ்யே இத்திய அஜ்ஞான விமோகிதாக அப்படின்னு பகவான் கீதையில சொன்னார். நான் இதெல்லாம் பண்றேன், நான் மகாசாலாக மகாஸ்ரோத்ரியாக அப்படின்னு யாரு அபிமானிச்சுட்டு இருக்கானோ அவனைத்தான் வேதம் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமான ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக ஜங்கன்யமானாக, நேற்றுக்கு பார்த்தோம் தந்திரம்யமானாக அப்படின்னு கட்டோபனிஷத் இல்லையா? ஜங்கன்யமானாக பரியந்தி மூடா அந்தேனைவ நீயமானா யதாந்தாக அப்படின்னு. அது திருப்பி ஒரு மந்திரத்தை இந்த உபனிஷத் சொல்றது. அவித்யாயாம் பகுதா வர்த்தமானா வயம் கிருதார்த்தா இத்தி அபிமன்யந்தி பாலா யத் கர்மிணோ ந பிரவேதயந்தி ராகாத் தேன ஆதுராக க்ஷீணலோகாஸ்சவந்தே. கர்மத்தில் ஆசக்தியோடு கூட ராகத்வேஷத்தோடு கூட பிரம்ம வித்யை வெறுக்கிறவாளா கூடி இருப்பா. வித்யாத்வேஷினா அப்படின்னு பகவத்பாதர் சொல்றா. வித்யை வெறுக்கிறவா கூட இதெல்லாம் நம்ம லோகத்திலேயே சாதாரணமா நாம் அது பார்க்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு ஃபீல்டில் அவன் தாட்சியம் வந்துடுத்தினாலே அவனுக்கு பின்ன என்ன ஆக வேண்டி இருக்குங்கிற ஒரு நினைப்பு வந்துடும். பரமார்த்த லட்சியம் அவனுக்கு இருக்காது. அந்த பரமார்த்த லட்சியம் இவனுக்கு வரணுமானால் இவன் உத்தம ஜிஜ்ஞாசுவா இருக்கணும். அப்படி உத்தம ஜிஜ்ஞாச வரணுமானா சித்தசுத்தி வரணும். சித்தசுத்தி வந்துதானா தான் அவன் பண்ணின கர்மா எல்லாம் பிரயோஜனமாச்சுன்னு அர்த்தம். நார்த்தோ எஸ்ஏக கர்மபிஹி அப்படின்றது பாகவதம். அந்த கர்மத்தோட பிரயோஜனமே ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிஜ்ஞாசா ந அர்த்தோ எஸ்ஏக கர்மபிஹி. சரியா கர்மா பண்ணினானால் எப்பவோ ஒரு நாளைக்கு இவனுக்கு தத்துவ ஜிஜ்ஞாசை இவனுக்குள்ள வரது. அந்த தத்துவ ஜிஜ்ஞாசை வந்துடுத்தானா இவன் குரு சந்நிதியை அணுகி பிரம்ம வித்யை சிரவணம் பண்ணணும்னு ஆசைப்படுவன். அதுதான் முதல்ல சொன்ன மந்திரம். பரீட்சிய லோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதா கிருத்தேன தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். நேற்றுக்கு கட்டோபனிஷத்துல ஊர்துவமூலோ அவாட்சாக்காங்கிற மந்திரத்துக்கு எப்படி பகவத் பாதாள் பாஷ்யம் பண்ணாலும் அந்த மாதிரி இதுக்கும் கொஞ்சம் அப்படி இருக்கும். அந்த பாஷ்யம் பார்த்தேன்னா அந்த மாதிரியே கொஞ்சம் விஸ்தாரமா பாவத்தோட இருக்கும். இதுல சம்சாரத்துல எந்த சாரமும் இல்லைன்னு தெரிஞ்சுண்டு சாரதிதிர்க்ஷயா அதோடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க ஆகமாவிக்ஞராயிருக்கிற ஒரு ஆச்சாரியனை அணுகி ஸ்வரூப ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறவர் ஒரு வைராக்கியயுக்தனான ஒரு சாதகன். அவன் போய் அதஹ கிம் கிருத்தேன கர்மணா ஆயாச பகுலேன அனர்த்த சாதனேன, இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படாது, ஆயாச பகுலேன அனர்த்த சாதனேன இத்தியேவம் நிர்விண்ணோ அபயம் சிவம் அகிருதம் நித்தியம் பதம் எத்தத் விஜானார்த்தம் விசேஷேன சாஸ்திரஜோபி சுவாதந்திரியேன பிரம்மஜானான்வேஷனம் ந குறியாது. அப்படின்னு சுவாதந்திரியமா பண்ணப்படாது. ஞானிகளோட சம்பர்க்கத்தோட ஞானிகள் காட்டி கொடுத்து அந்த குரு உபதிஷ்டமான மார்க்கத்திலேயே இவனுக்கு அந்த குருவோட அருளாகிற கண்ணுனால இவன் பிரம்ம வித்யை பார்க்கணும். அப்படி பிரம்மனிஷ்டம் ஹித்வா சர்வ கர்மாணி கேவலே அத்வயே பிரம்மணி நிஷ்டா எஸ்ய சோயம் பிரம்மனிஷ்டா. எந்தவித
கர்ம விவகாரங்கள் இல்லாம ஸ்வரூப ஞான நிஷ்டனா இருக்கக்கூடிய ஜீவன் முக்த புருஷர்கிட்ட போய் அங்க வந்து தத்துவ ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விதி போல. அப்படி இருக்கிறவனுக்கு அந்த குரு என்ன பண்றான், புரோவாச்ச அப்படின்னு, அது வாஸ்தவத்தில் சொல்லி ஆச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அவன் போய் அணுகிற போதே குரு என்ன, குருவோட வேலையே என்ன, இது சொல்றதுதான். அப்படி போய் அணுகிற சிஷ்யன் கிட்ட சொல்லியாச்சு. ஆனா பகவத் பாதால் வந்து பிரபுயாத் அப்படின்னு விதியாத, அதை வந்து குரு உபதேசம் பண்ணணும். ஏன்னா இந்த சம்சார தாப தப்தனா இருக்கிற இந்த ஜீவனை கரையேற்றத்தை விட பிரம்ம வித்தியை தெரிஞ்சின்ற ஞானிகளுக்கு வேற என்ன வேலை வச்சு கிடக்கு? அது என்ன பேரும் பெருமை வாங்கறதுக்கு இருக்கிற சாஸ்திரமா இந்த வித்தியை? சம்சார தரணத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நாவம் இல்லையா அது. துக்கத்தினால தவிக்கக்கூடிய ஜீவனுக்கு கரையேறதுக்கு இருக்கிற ஒரு அமிர்த தீர்த்தம் இல்லையா அது, அந்த ஸ்வாத்ம தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு தான் எல்லா ஜீவனும் தவிச்சுன்னு இருக்கு. அந்த தாபம், அந்த தாபம் தான் அதிகாரி. அந்த தாபம் எல்லாராலையும் சாஸ்திரம் படிச்சுட முடியாது, எல்லாராலையும் சம்ஸ்கிருதம் படிச்சுட முடியாது. ஆனா சம்சார தாபம் எல்லாருக்கும் இருக்கு, நிவர்த்தி வேணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அதனாலதான் ஞானத்துல சர்வாசிரமினாம் அதிகாரஹான்னு விட்டார். ஞானம் வந்தவன் ஆசிரம லட்சம் அதுக்கெல்லாம் அதீதமா போயிடுவேன். ஆனா நம்ம எல்லாரும் பேஷியன்ஸ் தான். இவ்வளவு பேஷியண்டா உட்கார்ந்து இருக்கீங்களே, சம்சார வியாதி நமக்கு இருக்கு. அந்த பேஷியன்ட் அது நிவர்த்தி ஆக வேண்டியிருக்கு இல்லையா. அந்த நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் இந்த உபனிஷத்தை நாம ஆசிரிக்கிறோம், பிரம்ம வித்தியை நாம ஆசிரிக்கிறோம். அந்த பிரம்ம வித்தியை என்ன பண்றது, நமக்குள்ள துவம் பதார்த்தமா நமக்கு தெரியக்கூடிய ஜீவன் இருக்கே, அது வந்து துவம் பதார்த்தம் இல்லை. எஸ் சர்வஜா எஸ் சர்வவித் எஸ் ஞானமயம் தபஹா அப்படின்னு காட்டி கொடுக்கிறது. மனசுனால பிராணனால மூடப்பட்டதா தோணக்கூடிய இந்த ஜீவன் இருக்கே, இது தத்பதார்த்தம் அப்படின்னு அந்த ஸ்வரூப லட்சணத்தை போதனம் பண்ணி, திவ்யோஹி அமூர்த்த புருஷः ச பாஹ்யாபியந்தரோஹி அஜஹ அப்ராணோஹி அமனா சுப்ரோஹி அக்ஷராத் பரதः பரஹ. அந்த உள்ள இருக்கிற புருஷன் இருக்கானே அவன் திவ்ய. இந்த திவ்யம்ங்கிற வார்த்தையில இங்கிலீஷ்ல டிவைன் வந்திருக்கு. திவ்யம் திவுங்கிற தாது, பிரகாசமான. ஏன்னா அவனை விட பிரகாசமானமா என்ன இருக்க முடியும்? சூரிய சந்திராதிகள் கூட எதனால பிரகாசிக்கிறதோ அந்த ஸ்வயம் பிரகாசமான வஸ்து நம்ம ஸ்வஸ்வரூபமா சதா நமக்குள்ள நம்ம இருப்பா தெரியுது இல்லையா. அதான் முதல் உதாரணம் சொன்னேனே, லைட்டை பூரா ஆஃப் பண்ணி இருட்டு பண்ணினாலும் வேற எதுவும் தெரியாட்டாலும் நான் இருக்கேன் அப்படின்னு தானாக தெரியுது. அதுக்கு கண்ணு வேண்டாம், காது வேண்டாம், மூக்கு வேண்டாம், மனசு வேண்டாம், எதுவும் வேண்டாம். அந்த ஸ்வயம் பிரகாசமான வஸ்து இருக்கே, அது நம்ம பொதுவா என்ன சொல்றோம், ஆத்மா தெரியலையே. நம்ம என்ன சொல்றோம், தெரியறது இருக்குங்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்றது, இருக்கிறது தெரியாதுப்பா, தெரியறதுக்கு இருப்பு கிடையாது. நம்ம லாஜிக்கே ரிவர்ஸ். இருக்கிறது தெரியறதுக்கு இருப்பு அப்படிங்கிறோம் நாம, ரிவர்ஸ் லாஜிக். ஸ்ருதி என்ன சொல்றது, இருக்கிறது இருக்கத்தான் செய்யுமே தவிர தெரியாது, தெரியறது தெரியத்தான் செய்யுமே தவிர இருப்பு கிடையாது. அதுக்கு இப்போ உங்களையெல்லாம் எனக்கு பார்க்கத்தான் முடியுமே தவிர உங்க இருப்பை என்னால் அனுபவிக்க முடியாது. என்ன எனக்கு பார்க்க முடியாது, என்னுடைய இருப்பு எனக்கு சுவானுபவம் இல்லையா. ஸ்வபோதே ந அந்நியபோதேச்சா போதரூபதயாத்மனஹ ந தீபஸ்ய அந்நிய தீபேச்சா யதா ஸ்வாத்ம பிரகாசனே. ஒரு விளக்கு இருக்குன்னு தெரியறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. அது மாதிரி ஸ்வரூப பிரகாசத்தை உணர்த்த இன்னொரு பிரமாணம் தேவையில்லை. அதுக்குதான் மாமா சொன்னா, பிரமாண எது விறகு எடுத்து நெருப்பு விறக்க இருக்கிறது இல்லையா. விறகு எடுத்து நெருப்பை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா முடியுமா? அந்த மாதிரி பிரமாணம் போதயந்தம் தம்
பிரமாணேன புபுத்சத். எல்லா பிரமாணங்களும் எதனால தெரியறது? தன்னிருப்புனால. ரமண மகர்ஷி கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு சிவ தர்சனம் ஏற்பட்டது, ஆனா கொஞ்ச நேரம் வந்துட்டு மறைஞ்சு போயிட்டார். எப்படி எனக்கு அந்த தரிசனம் நிரந்தரமா பண்ணிக்க முடியும்னு கேட்கிறார். பகவான் சிரிச்சு சொன்னார், சிவன் வரத்துக்கு முன்னாடியும் அந்த சிவனை பார்த்தவன் இருக்கான், சிவம் வரபோதும் அந்த சிவனை பார்த்துட்டு இருக்கிறவன் இருக்கான், சிவம் போனப்புறமும் அந்த சிவனை பார்த்துட்டு இருக்கிறவன் இருக்கான். எவனுடைய இருப்புல இந்த சிவன் அப்பிரத்யக்ஷமாய் அப்பிரத்யக்ஷமானானோ அந்த இருப்பு தான் அப்பா சிவன். நீ பார்த்தையே இந்த சிவன் வெளியில வந்து போற சிவன். ஆனா எந்த ஒரு இருப்புல இந்த சிவன் பிரத்யக்ஷமாய் மறைஞ்சாரோ, தோன்றி மறைஞ்சாரோ, அந்த இருப்பு இருக்கே சிவஸ்வரூபம், அதுதான் சிவம், அதுதான் உணர்வு, அதுதான் பிரஜானம். அந்த பிரஜானம் தான் பிரம்மஸ்வரூபம், அது அமூர்த்தகா அப்படின்னு. அது நீ மூர்த்தம் மூர்த்தம் எதையா தேடிட்டு இருந்தேன்னா ரூபத்துல தெரியணும், ரூபத்துல தெரியணும்னா நீ ரூபத்துல எதை வேணா வச்சு ஆராதனை பண்ணிக்கும், எல்லாம் பிரம்மன் தான். ஒன்னும் நிஷேதமே பண்ணல. ஒரு சால கிராமத்தை வச்சுட்டு நாராயணன் ஆராதனை பண்ண சந்தேகமே கிடையாது, நாராயணன் தான். ஆனா சால கிராமத்துல நாராயணன் உபாசனார்த்தம் பக்தி பண்றதுக்காக, நமக்கு பக்தி பண்றதுக்கு ஒரு ரூபம் வேணுமே இல்லையா? பக்தியர்த்தம் கல்பிதம் துவைதம் அத்வைதாதபி சுந்தரம் அப்படின்னு ஒரு பெரிய அத்வைதி சொன்னார். அது ஞானத்துக்கு அப்புறம் சஸ்வத் ஸ்வரூபமக செய்வ நிபீத பேதமோகாய போததிஷனாய நம பரஸ்மை விஸ்வோத்பவ ஸ்திதி லயேஷு நிமித்த லீலா ராசாயத்தே நமயிதம் சகுர்மேஸ்வராய அப்படின்னு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம். அந்த அஜானத்தை விலக்கி சஸ்வத் ஸ்வரூபமக செய்வ நிபீத பேதமோகாய, ஸ்வரூப ஜானத்தினால பேதமோகத்தை எல்லாம் நீக்கம் பண்ணின அப்புறம் ராசலீலே என்னதுங்கிறதுக்கு பாகவத வியாக்கியானம். அதான் ராசலீலை என்னதுங்கிறதுக்கு பாகவதமே கொடுக்கிற வியாக்கியானம் இது. இது ஸ்ரீதரியத்துக்கு கூட போக வேண்டாம். சஸ்வத் ஸ்வரூபமக செய்வ, ஸ்வரூப ஜானத்தினால இவன் நிபீத பேதமோகாய, இந்த பேதமோகம் பூரா போயிடுச்சு அவனுக்கு. போத திஷனாய, அவனுக்கு அந்த ஸ்வரூப ஞானம் இடையூறு இல்லாம பிரகாசிக்கிறது. இடை இருக்கிற போதும் அது பிரகாசிக்கிறது நமக்கு தெரியல. அதுக்குதான் மாமா இப்ப சொன்ன கிருஷ்ணனை ஏன் இடையன்னு கூப்பிடுறோம்னா, மாடு மேய்க்கிறதுனால இடையன்னு கூப்பிடுறோம்னு நமக்கு தெரியற உதாரணம். இப்ப கோவிந்தங்கிற நாமத்துக்கு பசுவை காப்பாத்தினவன்கிற அர்த்தம் வேற, கோபர்களை காப்பாத்தினவன்கிற அர்த்தம் தெரியும். கோபிஹி மகாவாக்கியஹி விந்ததே அப்படிங்கிறது வியாக்கியானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இடையன்னா மாடு மேய்ச்சான் கிருஷ்ணன்கிறதுனால தெரியறது. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவான்னா, ஒரு எண்ணத்துக்கும் ஒரு எண்ணத்துக்கு இடையில தெரியறவன். ஒரு சித்தவருத்திக்கு இடையில தெரியறதுனா அவன் இடையலாம். சித்தவருத்தி இருக்கிறது அவன் இல்லையோன்னு அப்போ இருக்கு, ஆனா சித்தவருத்தியை பார்த்துட்டு இருக்கிறதுனால தெரியல, அவ்வளவுதான். அந்த சித்தவருத்தியில கவனம் போறதுனால நித்திய சித்தமான பொருள்ல கவனம் போகல. நித்திய சித்தமான பொருள் அப்பவும் பிரகாசிச்சுட்டு தான் இருக்குன்னா, எப்பவும் பிரகாசிக்கிறதானே அதோட ஸ்வரூபம். ஆவரணமே அதுக்கு இல்ல, நம்ம தான் ஆவரணம் கல்பிக்கிறோம். அந்த சித்தவிருத்தி இருக்கோ இல்லையோ, அந்த சித்தவிருத்தி இருக்கிறதுனால தெரியல. இவனுக்கு ஸ்வரூப ஞானத்தினால் அது விலகி போய் போத ஸ்வரூப பிரகாசம் உண்டான பிறகு விஸ்வோத்பவ ஸ்திதி லயேஷு நிமித்த லீலா ராசாய, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் அந்த ஒரே சைதன்யத்துல நடக்கக்கூடிய திருக்கூத்து தான். ஒண்ணு நடக்கல, எல்லாம் நடக்கிறது, அவ்வளவுதான். அவனுக்கு வாஸ்தவமா பாரமார்த்திகமா ந நிரோதோ நஜ உற்பத்தி ந பத்தோ நஜ சாதகா அப்படின்னு தெரியும். அப்ப இதெல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்கிறது. அவன் ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவான், ஃபுல்லா விட்டுனுப்பான். அவன் சாதனையினால அசங்கி இல்லை, ஞானத்தினால அசங்கி. சாதனையினால அசங்கம் மனசோட பிரயத்னம் இல்லையா? இது இவனுக்கு ஸ்வரூபம் அசங்கம்னு தெரியறதுனால அசங்கி. அவன் ஸ்வரூபத்துல பிரத்யபிக்ஞை அவனுக்கு இருக்கிறதுனால, அதுதான் நான் தெரியறதுனால மனசு பூர்ணமா சங்கமா இருக்கிறது. இவன் ஸ்வரூப ஞானத்தினால அசங்கி. அந்த ஒரு அசங்கத்துவம், அந்த சகஜ நிஷ்டை இருக்கோ, அந்த நிலையில இருக்கிற ஞானிக்கு பிரபஞ்சம் லீலை.
அஜ்ஞானிக்கு பிரபஞ்சம் சம்சாரம், சாதகனுக்கு பிரபஞ்சம் மித்யே, ஞானிக்கு பிரபஞ்சம் லீலேன்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஒரே வஸ்துவை தான் ஒரு நிலையில சம்சாரம்னு கூப்பிடுறோம், ஒரு நிலையில மித்யேன்னு சொல்றோம், இன்னொரு நிலையில பிரம்மம்னு சொல்றோம். ஒரே வஸ்து. அதுலேருந்து தான் எல்லாம் கிளம்புறது அப்படின்னு தெரிஞ்சின்றவன் உணர்ந்த பிறகு அவனுக்கு பிராணனோ மனசோ ஒன்னும் இல்லையா. அவனுக்கு பிராணன் மனசெல்லாம் தெரியும்பா, உன்னோட திருஷ்டியில தெரியும். அவனோட திருஷ்டியில பிராணனும் மனசும் எல்லாம் ஆத்மாவிலேயே ஏற்படுற சித் சக்தியோட விலாசம்தான். அதனால அவனுடைய ஸ்வரூபானுபவத்துல சபாஹ்யாபியந்தரோஹி அஜஹாம், அவன் பிறப்பில்லாத வஸ்து, உள்ளுப்புறம் எல்லாம் வியாபிச்சிருக்கிற வஸ்து. அப்ராணா, அவன் எப்படி பிராணாயாமம் பண்ணுவான்? அவனுக்கு பிராணனே அப்ராணோஹி அமனாஹ, அவனுக்கு மனசு இல்லை, அவன் எப்படி மனசை நியந்திரணம் பண்ணுவான்? சுப்ரஹா, ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. அக்ஷராது பரதஹ பரஹாம், இந்த சரீரத்தில் இருக்கிற க்ஷேத்திரஜனா தெரியக்கூடிய இந்த ஜீவன் தோன்றக்கூடிய வஸ்து இருக்கே, அதோடைய தன்மை அவனை பொறுத்தவரை அகண்டமா இருக்கு. அதனால அந்த நிலையில தன்னை உணர்ந்த அந்த ஞானி இருக்கானே, அவனுக்கு ஜாகிரத அவஸ்தை எப்படி இருக்குன்னா, இது பூரா அவன் தான். அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியௌ திசஸ்ரோத்ரே வாக் விவృతాశ్చ வேதாः வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்பியாம் பிருத்திவி ஹேஷ சர்வபூதாந்தராத்மா. அவன் பூமியில நிற்கிறான். அப்படி இருந்தாலும் அவனுடைய அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியோ, சூரியனும் சந்திரன் தான் அவனுக்கு கண்கள். இந்த வாயு பூரா அவனுடைய மூச்சு காத்து, விஸ்வம் பூரா அவனுடைய ஹிருதயம். அப்படின்னா அந்த விராடு புருஷனே அவன் ஆயிட்டான். அப்படின்னாக்கா அவனுடைய தன்மை அவனுடைய ஜீவகந்தையில இல்லாம விராடு புருஷன் கிட்ட போய் ஒட்டின்னு கொடுத்துன்னு அர்த்தம். அதுல போய் அவனுக்கு அபிமானம் ஜீவன்ல இல்லை. அந்த விராடுல அவனுக்கு வந்துடுத்து அந்த நிலையில இருக்கிறவன் பூர்ண புருஷனாயிருக்கிற ஞானி. அவனுக்கு இந்த விஸ்வம் பூராவும் அந்த பரமேஸ்வர ஸ்வரூபந்தான். புருஷ ஏவேதம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிருதம் ஏதத்யோ வேத நிஹிதம் குஹாயாம் சோ வித்யா கிரந்திம் விகரதீஹ சோ. அந்த புருஷனை நிஹிதம் குஹாயம், ஹிருதயத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் பகவான் தான் அப்படின்னாலும் அங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி புத்தி போயிடுத்தானா அதான் சரியான சம்பிரதாயத்துல வரணும்னா, இது ஒன்றும் பிரம்ம வித்ய ரிஷிகள் யாராவது பேட்டன் எடுத்துன்னு சொல்லலை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சம்பிரதாயத்துல வரணும் சம்பிரதாயத்துல வரணும்னா எல்லாருக்கும் சம்பிரதாயம்னா என்ன, நான் படிச்சிருக்கேன் இதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு வந்துடும் இல்லையா. அப்ப சம்பிரதாயம்னா என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு குருநாதர்கிட்ட சிரவணம் பண்ணினா இவனுக்கு வாஸ்தவமா அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படுமோ, அவன் சரியான ஆகம அபிஜ்ஞனா இருக்கானோ, ஸ்ரோத்ரியனா அகாமகதனா பிரம்மவித்தமனா இருக்கானோ, அப்படி இருக்கிறவர்கிட்ட கேட்டுண்டு அவன் எங்கேயாவது வழி தப்பி போகாம இருக்கணும். அந்த குருவோட வேலை என்ன, இவனோட ஹிருதயத்துல இவனுக்கு அனுபவத்தை கொடுக்கறது தான். இங்க அனுபவம் வந்தா தான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இல்லாம அங்கெல்லாம் போய் எப்படி அனுபவிக்கிறது? ஏன்னா அதெல்லாமே எனக்கு பிரதீதி தான். எனக்கு அனுபவம் இருக்கிறது நான் இருக்கேங்கிற உணர்வு ரூபமா தான். அதனால இந்த உணர்வுல தான் அனுபவத்தை அடையணுமே தவிர திருஷ்யத்துல போய் அனுபவத்தை அடைய முடியாது. திருக்குல ஸ்வஸ்வரூபத்துல அனுபவ தெளிவு ஏற்பட்ட புறம் திருஷ்ய பதார்த்தம் இதுல இருந்து அந்நியம் இல்லைங்கிறது இவனுக்கு தெரிய வருது. அது அப்புறம் இருக்கிற விஷயம். அதனால் நிகிதங்குஹாயாம், தன்னுடைய ஹிருதயத்துல தான் யாரு, நான் யாரு, என்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து, நான் சரீரம் அல்ல, நான் மனசு அல்ல, நான் புத்தி அல்ல, நான் அகங்காரம் அல்ல அப்படின்னு ஆராய்ந்து ஹிருதயத்துல ஆழ்ந்து முழுகி நான்கிறதோட ஸ்வரூபத்தை எந்தவித அத்தியாச தோஷமும் இல்லாம கேவல சித் ஸ்வரூபமா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமா உணர்வு மாத்திரமா தன்னோட ஹிருதயத்துக்குள்ள உணர்ந்தவன்
அந்த உணர்வு இருக்கோ இல்லையோ, அந்த உணர்வுல இவனுடைய அபிமானம் இருக்கே அல்பம், அந்த அல்பம் போய் பூமாவில போய் அடங்குறது. எத்தனை நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி இல்லையா? அந்த உணர்விலேருந்து அகண்டத்திலேருந்து அந்நியமா ஒரு நிலை இல்லாத உணர்வை தான் ஹிருதயத்தில் அடையறான். அந்த ஸ்வரூப பிரக்ஞை இவனுக்கு திருடமா உணர்ந்த பிறகு, அது திருடமானவனுக்கு இந்த பழைய இந்த பிலிம் காட்டுவாளோ இல்லையோ, வெளியில எல்லாம் வச்சிருந்து இந்த ப்ரொஜெக்டர் வச்சு காட்டுவாளே, பார்த்தீங்கன்னா இப்படி சுத்தின்னு இருக்கும், பின்னாலேருந்து லைட் அடிக்கும். அந்த பிலிம்ல பட்டு முன்னால ஒரு லென்ஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியும். பழைய காலத்துல எல்லாம் நிறைய அங்கங்க வழியில கொண்டு வச்சுப்பா. இப்ப கூட கிராமாந்தரங்கள்ல அங்கங்க இருக்கு, ஆனா ரொம்ப ரேர். இப்பெல்லாம் டிவி வந்துடுத்தோ இல்லையோ, என்னால தெரிய மாட்டேங்குது. அதுல அந்த பிலிம் இருக்கிற வேற தான் சினிமா தெரியும். அந்த பிலிம் போயிடுத்தானா இந்த விளக்கு, அந்த பிரகாசம் அந்த லென்ஸ் கூடி வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுனாக்கா வெறும் வெளிச்சம் தான் தெரியும். நமக்குள்ள நம்ம சுவானுபவத்தோட ஸ்வரூபம் என்னன்னா சுப்ரா அப்படின்னு இல்லையோ, அது ஒரு வித பிலிமும் இல்லாத பிரகாசம். அதுல நம்ம அவித்தியனால அஜ்ஞானத்தினால வாசனைன்னு நாம சொல்றதெல்லாம் அவித்தியை தான். வாசனை வாசனை நம்ம சொல்லிக்கிறோம், வாசனைன்னு அவித்தியை தான். எங்கெங்க அவித்தியை தீர்ந்து போகலையோ அங்கங்க இருக்கிற மோகத்துக்கு பேர் தான் வாசனை. அந்த அவித்தியினால ஏற்படக்கூடிய வாசனை இருக்கோலையோ அதுக்குதான் மனசுன்னு பேரு. அது இந்த சித்ஜோதிய கண்ணால ரூபமாவும், காதால சப்தமாவும், மூக்கால மணமாவும், நாக்கால ருசியாவும், தொக்கால ஸ்பர்ஷமாவும் சொல்லி தந்துருக்கு. இவனுடைய அவித்தியை விலகினவனுக்கு சர்வேந்திரிய குணாபாசம், சர்வேந்திரிய விவர்ஜிதம், எல்லாத்துக்குள்ளாலையும் இவனுக்கு ஈஸ்வர அனுபவம் தான். இந்திரிய பிரத்யக்ஷமா தெரியற பிரபஞ்சமும் அவனுக்கு ஆத்மாவிலேந்து அந்நியம் இல்லை. அவனுக்கு சகலதும் பகவத் ஸ்வரூபம் தான். அதுதான் இந்த ஸ்ருதி புருஷ ஏவேதம் விஸ்வம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முதல் நாமாவிலே முடிஞ்சு போச்சு, விஸ்வஸ்மை நமஹ முடிஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சு. அது ஒரு நாமா புரிஞ்சுட்டோம்னா சஹஸ்ரநாமம் சொல்ல முடியாது. சகலதும் அவனோட ஸ்வரூபம் தான். அது தெரிஞ்சின்றதுனாலதான் பீஷ்மர் தானே இது சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமா பீஷ்மர் சொல்றார், சிகண்டின்னு ஒரு நாமா. அவரோட மிருத்யுவுக்கு காரணமா எவன் இருக்கானோ அந்த ரூபத்துல முன்னால நிற்கிறையே, அதுவும் பகவானே நீதான். சிகண்டின்னு ஒரு நாமா சஹஸ்ரநாமம் இல்லையா? என்ன அப்ப விரோதமே இல்லை, எல்லாம் அவனோட ஸ்வரூபம் தெரிஞ்சின்ற. விவகாரத்துல பேதம் தோன்றினாலும் பிரம்மசித் பிரம்ம புவனம் பிரம்மபூத பரம்பரா பிரம்மாஹம் பிரம்மமத் சத்ரு பிரம்மமத் மித்திர பாந்தவாக. அப்படி சகலதும் அந்த ஸ்வரூபந்தான் அப்படிங்கிற அந்த உணர்வுல அவித்யா கிரந்தி. அவித்யா கிரந்தி என்னன்னா டிவிஷன் தான். நான் இங்க வேற, நீங்கள்லாம் வேற அப்படின்னு. துவம் அகமிதம் இதீயம் கல்பனா புத்தி தோஷாத் பிரபவதி பரமாத்மனி அத்வயே நிர்விகல்பே பிரவிலசதி சமாதௌ அஸ்ய சர்வோ விகல்பஹா விலயனமுபகச்சேத் வஸ்து தத்துவாவ திருஷ்டியாம். விவேக சூடாமணியில பகவத் பாதால் சமாதி அப்படின்னு சொல்றது அந்த வஸ்து தத்துவாவ திருஷ்டி தான், தத்துவ ஞானம் தான். நம்ம சமாதினா யோகிகளோட சமாதி இல்லை, அந்த தத்துவாத்மபோத ஏவைக சர்வாசாத்ரிண பாவகா புரோக்த சமாதி சப்தேன நது தூஷ்ணீம் அவஸ்திதி. அந்த தத்துவ ஞானத்துக்கு தான் சமாதின்னு பேர். அது வர நான் நீ அவன்கிற அந்த பிரமை விகல்பங்கள்லாம் அவனுக்கு விலகி விடுறது. அந்த விலகின நிலையில அவித்யா கிரந்தி அவனுக்கு பின்னமாயிடுறது. இங்கேயே சரீரத்தில் இருக்கிற போதே விகரதி இக அப்படின்னா மரணத்துக்கு அப்புறம் இல்லை, இதுவே ஜீவன் முக்திக்கு பிரமாண வாக்கியம். சரீரத்தில் இருக்கிற போதே இவன் ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சு சரீராதிகள் இல்லாத ஸ்வரூப ஞான நிலையில இருக்கான் அப்படின்னு ஸ்ருதி பிரமாணமா நமக்கு போதனம் பண்றது. இன்னைக்கு முண்டக்க உபனிஷத் நாம கொஞ்சோண்டு ஸ்பர்ஷம் பண்ணினோம்.
நாளைக்கு மாண்டுக்கியம். அது நாளைக்கு நாம அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பர்ஷம் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். நாளைக்கு பகவத்கீதை. லாஸ்ட் நாளைக்கு கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற விஷயம். சூத்திர பாஷ்யத்துல அத்தியாச பாஷ்யத்தை சாரம் என்ன, கொஞ்ச நேரம் இருக்கு. இந்த உபனிஷத்தும் கீதையும் சொல்றோமே, அதனால அதையும் ஸ்பர்ஷம் பண்றோம். அவ்வளவுதான். இல்லாம சூத்திர பாஷ்யம் சொல்லி விடலாங்கிற அபிமானம் எனக்கு கிடையாது. அதுல அத்தியாச பாஷ்யத்தோட சாரத்தை அன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் டைமும் நமக்கு இருக்கும். அதனால ஒரு மணி நேரத்துல அதை ஒரு சாரமா ஏதோ ஸ்பர்ஷம் பண்ணி நமக்கு அனுபவத்துக்கு பிரயோஜனப்படுறதுக்காக அதுல இருந்து ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். சர்வேபி சுகினः சந்து சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத் யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.